கவிஞர் பியூலா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு கைதட்டல், மிகப்பெரிய ஒரு கைதட்டலை தரும். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர். இதுதான் ஒரு 4வது மேடை 5வது மேடையாக தன் பயணத்தை துவங்கி இருக்கிறார். அவரை ஏன் இந்த மேடைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா, நான் முதல்லயே சொன்னதுதான், இந்த மேடையில் அரங்கேறியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த இடத்தை தொட்டிருக்கிறார்கள். அந்த பட்டத்தரசன் அருள் அவர்களுக்கும் கிடைக்கட்டும். இனி வழக்கம் தமிழகம் எங்கும் ஒரு சிறந்த பேச்சாளராக வலம் வருவதற்கு உங்கள் கைதட்டலை அவர்களுக்கு வாழ்த்துக்களாக தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி, இந்த காலத்து வாழ்க்கை தான் மகிழ்ச்சியை தரும் என்று சிறப்பாக பேசிய பியூலா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, காலத்துடைய அருமை கருதி உடனடியாக பதில் சொல்வதற்கு மரியாதைக்குரிய புதுகை பூபாலம் அவர்களை அந்த காலமே என்று தனது அணியினுடைய நிறைவு பேச்சாளராக, ஐயா வாங்க, ஸ்டாண்ட போட்டு வைங்கண்ணே. அப்படியே பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரியே வர்றாரு பாரு. கல்யாணம் இப்படித்தான் பண்ணாரு, ஒன்றும் தெரியாத மாதிரியே பண்ணிட்டாரு. ஹலோ 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 ஹலோ. சிறப்பு. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகத்தில் ஒரு 16 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். 30 வருஷமா, ஆமாம் 30 வருஷம், 31 வருஷமாச்சு நான் மேடை ஏறி. 31 வருடத்தில் ஒரு பட்டிமன்ற பேசுகிற பேச்சாளர்களை தாம்பூல் தட்டோடு மேலதளத்தோடு ஊர்வலமாக அழைத்து வந்து கோவிலுக்குள் சென்று அவர்களுக்கு திருநீர் கொடுத்து மேடையேற்றிய ஊர். அப்படிப்பட்ட ஊரில் பேசுகிற புண்ணியம் எனக்கு வாய்ப்பை கொடுத்த அந்த நடுவர்களுக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு முதற்கு நன்றாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அந்த வேணை விட்டு கீழே இறங்கின உடனே அந்த தாம்பூலத்தில் எங்க தாம்பூலம் இருந்துச்சு, அது எஸ்கேப் ஆயிடுச்சு பக்கத்துல பாருங்க தாம்பூலத்தில். ஆமா, அந்த தாம்பூலத்துல பழங்கள்லாம் வச்சு வந்தவங்கள எதுக்க கொடுத்து என்னோட கொடுத்து கூட்டிட்டு போகும்போது அழகு இருக்குல்ல. சத்தியமா இந்த ஊர் உலகத்திற்கே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான ஊர் என்பதை மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு ஊரு. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா கைத்தட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ரோஹிணி வந்து பேசினுச்சு, அன்பு சகோதரி ரோஹிணி வந்து பேசினுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உலகத்தில் எல்லோரும் நிலவுக்கு ராக்கெட் அனுப்பினார்கள். உலகத்தில் வேற யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை இந்தியா செய்து எல்லோரும் வட துருவத்திற்குத்தான் விண்கலத்தை அனுப்பினார்கள் நிலவுக்கு. உலகத்தில் முதலில் தென் துருவத்தில் ராக்கெட்டை நிலைநிறுத்த முடியும் என்று சாதித்தது இந்தியா. எவ்வளவு பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். சூரியன் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த சூரியன் இங்கே தரையில நடந்து போகும்போது நம்முடைய கால் வெறுந்த நிலப்பட்டோம்னா அந்த சூடு சுடுது முடியாது. உலகத்தில் வேற யாருமே சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்பவில்லை. உலகத்திலேயே முதலில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண் தான் சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்ப முடியும் என்று உலகத்தில் சாதித்தது பெண்கள். நான் இல்லை என்று சொல்ல, மிகப்பெரிய விஷயம். உலகத்தில் 5 ப்ராஜெக்டுங்க, அப்துல் கலாம் ஆரம்பிச்சு, இஸ்ரோ நாராயணன் ஆரம்பிச்சு, சிவன் ஆரம்பிச்சு, முத்துவேல் ஆரம்பிச்சு, அந்த பெண் வரையிலும் இன்ற வரையிலும் இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நாராயணன் வரையிலும் விஞ்ஞானியாக 5 பேரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். மிகப்பெரிய பொக்கிஷம். அதோட மிகச்சிறப்பு என்ன தெரியுமில்ல, இந்த 5 விஞ்ஞானிகளும் படித்தது அரசு பள்ளியில் படித்ததனால் அவர்கள் விஞ்ஞானியாக இந்த உலகத்தில் ஆகிறார்கள். பேசும்போது சொன்னார்கள், எனக்கு என்ன பிரச்சனைனா அவர்கள்லாம் சாதித்தார்கள், இந்த 3 பேருக்கு கண்டிப்பா ஊத்தி கொன்றுக்கணும். இப்பதாங்க இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. பேர் யார் வச்சா? பியூலான்னு. பியூலா, அது பூரா பீலா இல்ல, பீலா பீலா அள்ளி விட்டு. அது என்னன்னா எல்லாம் கட்டிலுக்கு மீற சந்தோஷம் பார்ப்பாங்க, அவங்க குடும்பத்துல மட்டும் கட்டிலுக்கு கீழே. பனைமரத்துக்கு பக்கம் போன அப்படின்னா, பனைமரத்துக்கு பக்கம் ஒரு பனைமரம் போனா அப்படித்தான் சொல்லுவாங்க.
நடுவர் அவர்களே சொல்லுங்க. மகிழ்ச்சியாக வாழ்த்தது அந்த காலமா இந்த காலமா இருக்கும். பழமொழி சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம், 1000 பத்திரம் மல்லாத்திர கல்லாத்திர 100 பத்திர கோத்திர நொண்டி பத்திர லாத்திரன். 1000 பத்திரம் மல்லாத்திர கல்லாத்திர 100 பத்திர கோத்திர நொண்டி பத்திர லாத்திரம். என்னன்னா ஒரு குளத்துல என்ன கிடந்திருக்கு, ஒரு ஆமை கிடந்திருக்கு, ஒரு கெளுத்தி கிடந்திருக்கு, ஒரு நொண்டி தவளை கிடந்திருக்கு. அடிக்கிற வெயில்ல தண்ணி வத்திக்கிட்டே இருக்கும் போது நொண்டி தவளையை பார்த்து அந்த ஆமை சொன்னுச்சான், அடிக்கிற வெயில்ல தண்ணி வத்திக்கிட்டே இருக்கு ஆமையே, நொண்டி ஆமையே, நான் நீர்லையும் வாழுவேன் நிலத்திலையும் வாழுவேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 1000 வருஷம் வாழுவேன்னு அகம்பாவத்தோட சொன்ன ஆமை என்ன பண்ணுச்சா, அந்த ஊரணில இருந்து எந்திரிச்சு வந்து ஊர்ந்து போகும்போது அந்த ஆமையை அந்த வழியா போறவன் மல்லாக்க பிரட்டி போட்டு போயிட்டேன். மல்லாக்க நீங்க ஆமையை மல்லாக்க பிரட்டி போட்டு போனாலும் 5 வருஷம் பண்ணாலும் அவங்க மல்லாக்கத்தான் கிடப்பாங்க. திருப்பி இங்கிட்டோ அவங்கள பிரண்டு படுக்க முடியாது. போனவன் நினைச்சானா ஒப்புறான நொண்டி தவளையை பார்த்து ஏளனமா நக்கலா நையாண்டியா கொழுப்போடு 1000 வருஷம் உயிர் வாழன்னு அகம்பாவத்தோடு சொன்ன ஆமையாச்சே, அது ஒருவேளை அடுத்து வர்றவன் இப்படி பிரட்டு போட்டு போய்த்தானா ஊர்ந்து போயிட்டு போனவன் திரும்பி வந்தானா, திரும்பி வந்து மல்லாக்க கிடக்கிற ஆமையை தூக்கி ஒரு கல்லை வச்சுட்டு போயிட்டான். இதுக்கு பேர் தான் 1000 பத்திர மல்லாத்திர கல்லாத்திர. 100 பத்திர கோத்திரம்னா என்ன செய்யுமா, கிளறு பிடிச்சவங்களுக்கு தெரியும். அந்த கிளருக்கு முள்ளுருக்கு. அந்த நொண்டி தவளையை பார்த்து ஏளனமா சொல்லிச்சான், நொண்டி தவளையே, என்னல தண்ணியே இல்லைனாலும் 1 வருஷம் உலையில உயிர் வாழுகிற சக்தி எனக்கு உண்டு என்று அந்த கெளுத்தி சொன்னிச்சான். என்னை பிடிக்க முடியாது, என்ன 2 முள்ளு வச்சிருக்கேன், பிடிக்கிறேன் கையில குத்தி விடுவேன் அப்படின்னுச்சான். இங்க உள்ள பெரியவங்களுக்கு தெரியும், கிளறு பிடிச்சவங்க என்ன செய்வாங்கன்னா மற்ற மீன்ல இருக்க பையில போட மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க. அப்ப கரையில இருக்கிற என்ன செய்வானா, அதை நூல்ல கோத்து தொங்க விட்டுருவேன். இதுக்கு பேர் தான் 100 பத்திர கோத்திரை. 100 பத்திர கோத்திரை. இந்த நொண்டி தவளை என்ன நினைச்சோம், ஒத்த காலை இழுத்துக்கிட்டு மேல ஏறி வந்து அந்த ஆமையையும் கெளுத்தியும் பார்த்து சொன்னிச்சான், 1000 பத்திர மல்லாத்திர கல்லாத்திர 100 பத்திர கோத்திரை நொண்டி பத்திர லாத்திரன்னு போய்கிட்டே இருந்துச்சான். அழகையா, ஏன்னா யாரையும் ஏறவும் நினைக்க கூடாதுல்ல. அழகா சொன்ன பாட்டுல, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலம் கூட சிரிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலம் கூட சிரிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று பானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. அப்படி இருக்கிற மனுஷன்னா மகிழ்ச்சியாக வாழ்ந்த வாழ்க்கை அந்த காலமா இந்த காலங்கள தலைப்பு. அன்னைக்கு நடந்தே போனான்னா அவன் இல்லாதவன். இன்னைக்கு கைய வீசி நடந்து போனான்னா அவன் இருக்கிறவன். அன்னைக்கு சைக்கிள் வச்சு ஓட்டினான்னா அவன் ஏழை. இன்னைக்கு ஓட்டாத சைக்கிள் மேல நிக்கிற சைக்கிள் மேல ஏறி மிதிச்சான்னா அவன் பணக்காரன். ஒரு காலத்துல போன் அடிச்சா நம்ம வீட்டுக்குள்ள ஓடுவேன். எதுக்கு? போன் வந்துருச்சு, போன் எடுத்து பேசி யாருன்னு கேளுன்னு. இப்ப போன் அடிச்சா இந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியில ஓடுறேன். ஏன்டா டவர் கிடைக்கல இங்க ஆரம்பிக்கிறவன் ஓமுடு போயிட்டு திரும்பி வர்றான் இங்க இருந்து. ஒரு காலத்துல மனுஷன் பெட்ல தூங்குனா நாய் காவ காத்துல படுத்து கிடந்துச்சு. இப்போ நாய் பெட்ல தூங்குது, இவன் காவ காத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்டா 40,000 ரூபாய் நாய்க்குட்டி எவனா தூக்கிட்டு போயிருவேன். அந்த நாய்க்குட்டி என்னடா செய்யும்? கடிக்காது, குலைக்காது. அந்த நாய்க்குட்டி நடந்தாத்தான் தெரியுது எது முன்னாடி எது பின்னாடின்னு. மொசு 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 மொசு. ஒரு காலத்துல என் தம்பி சொன்ன மாதிரி வீடு பெருசு சிறுசாயிருச்சு, குடும்பம் பெருசாயிருச்சு. இப்போ இந்த காலத்துல நவீன காலத்துல வீடு பெருசாயிருச்சு, குடும்பம் சிறுசாயிருச்சு. யாரா இருந்த குடும்பத்துல நான், என் பொண்டாட்டி, என் புள்ள. உங்க புள்ள எங்க இருக்கு? நாமக்கல் கோழிப்படையில சேர்த்திருக்கிறேன். நீங்க 2 பேரும் வேலைக்கு போயிருவோம். வீடு அது கிடக்கு சும்மா கிடக்குற வீட்டுல எழுதி போட்டிருக்கேன் வெளியில, நாய்கள் ஜாக்கிரதை. நாய்கள், ஆமா. உள்ள எட்டி பாக்குறேன், அதுவும் ஒத்த நாய் பேசாம எனக்கு படுத்திருக்கு. ஏன்னா ஒத்த நாய்க்கு நாய்கள் ஜாக்கிரதை எழுதியிருக்கேன் பன்மையில அப்படின்ட்டு காலிங் பெல் அமுக்குறேன். உள்ள இருந்து வந்து வெளில கேட்கிறேன், கரெக்டா தான் இப்ப கரெக்டா எழுதிக்க. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள பிறக்கும், இந்த காலத்துல கிழிச்சா தான் புள்ள பிறக்கும். என்னங்க விஞ்ஞானம்? ஆமா, அந்த காலத்துல கூழு குடிச்சா ஏழை, இந்த காலத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல 1000 ரூபாய்க்கு ஒரு பானை கூழு குடிச்சா பணக்காரன். என்ன ஒரு பேசுறிய பேச்சு? விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு சொல்றீங்க. விஞ்ஞானம் வளர்ந்துச்சுன்னா விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லல. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் டைவர்ஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்.
செல்போன் படுத்துற பாடு உறுப்பு இல்லாம வாழ்ந்துருவான். ஆனால் இந்த செல்போன் இல்லாம இன்னைக்கு வாழ முடியாதுங்கிற செல்போன் படுத்துற பாடு இருக்கு. ஆத்தாடி இல்ல தோழர், தமிழ்நாட்டுல எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்குறாரு கணக்கெடுக்க போயிருக்கு. நடுவர் அவர்களே, இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இன்றைய சர்வே படி 5 லட்சம் டைவர்ஸ் கேஸுகள் தேங்கி கிடக்கிறது என்று இன்னைக்கு சொல்றாங்க. அப்படின்னா இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்ன குடும்பத்தை பிரிச்சிருச்சுங்க. ஒரு செல்போன் மட்டும் என்ன பாடுபடுத்துது? நைட்டு 12 மணிக்கு பஸ் போயிட்டு இருக்கு, எல்லாரும் தூங்குறாங்க. அப்படித்தான் சொன்னேன். ஒரு பையன் கேட்டா, எல்லாரும் தூங்குனா டிரைவர் என்ன பண்றான்னு கேட்கிறேன். அறிவாளி. அதான் ஒரு பையன் கேட்டேன், அந்த மாதிரி பையன் 5 வயசு பையன் என்ன கேட்டான், சித்தப்பா அப்படின்னா. சொல்லுங்க. சித்தப்பா தான் அவனுக்கு, வேற ஒண்ணு இருக்கு. சித்தப்பா அப்படின்னா இன்னும் முழிக்குது, என்ன நடக்குது என்னடா அப்படின்னா, நீ ஊரா போய் பேசுறோங்கிற, உலகப்புறா போய் பேசுறோங்கிற. டேய், உள்ளூர்ல பேசுறேன், உலகத்துல பேசுறேன், உனக்கு என்னடா வேணும்? நான் கேட்கிற கேள்விக்கு டக் டக்குன்னு போய் சொன்னேன். சொல்றான்னு டிரைவருக்கும் கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுனேன். என்னடா டிரைவர் கண்டக்டர், டிரைவர் வண்டியை ஓட்டாரு, கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாரு. உன் பேச்சு ஊரா கேட்கிறாங்கிற. சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்றா? என்னன்னு சொல்றா? டிரைவர் வண்டியை ஓட்டுவார் எனக்கு தெரியும், கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து கொடுப்பாரு தெரியும். நான் சொல்றது வேற. தனித்தனியா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர் சரி, தனித்தனியா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர், மொத்தமா கொடுத்தா டிரைவருங்கிறேன். அவன் எவ்வளவு யோசிக்க. ஒரு செல்போனுங்க, பஸ் போயிட்டு இருக்கு, நைட் 2 மணிக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. உங்க விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு என்ன பண்ணுங்கிறதா என்னுடைய கேள்வி, என்னுடைய வாதம். நைட்டு 12 மணிக்கு பஸ் போயிட்டு இருக்கு, பஸ்ல எப்படி தூங்குவான்னு தெரியும் உங்களுக்கு. ஏறினவனே சில பேர் 3 பேர் சீட்ல அகட்டிக்கிட்டு உட்காந்துருவான். அடுத்தவனுக்கு இடமே கொடுக்க மாட்டான். இன்னும் சில பேர் இருக்கான், ஓரத்துல உட்காந்துட்டு உள்ள பொங்க நினைக்கிட்டு இருப்பேன். இன்னும் சில பேர் இருக்கான், ஏறணும் முட்டிக்கால் 2 மேல தூக்கி வச்சிருக்க முன்னாடி கை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் சில பேர் இருக்கான், சன்னல் ஓரமாக விட்டு முன்சீட்லயே கையை விடுவேன். அந்த முன்னாடி உட்காந்து அந்த முன்சீட்லயே கையை விடுவேன். அந்த அக்கா சொல்லுவேன், யாராவது தெரியாம தூக்கத்தில் பஸ் போயிட்டு இருக்கு, நைட் 2 மணிக்கு நைட் ஒருத்தர் போன் வருது, போன் எடுத்து எவ்வளவு மெதுவா பேசலாம். ஆமா, இந்த பொம்பளை பிள்ளை பேசுறது யாருக்காவது நமக்கு தெரியுதா? மேச்சேரியில போயிருக்க ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயோ பொம்பளை பிள்ளை தாங்க பேசு சீப்போ மட்டும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ பிட்ட போட்டுருக்கேன்னு அர்த்தம். இது பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பேசுவார் பத்தியால ஓமலூர் பிள்ளை நின்றுட்டு, ஹலோ பஸ்ஸ விட்டுட்டேன், மாட்டை கட்டிடு. அவன் கத்துற மாடை கட்டிட்டு போயிடும். இன்னும் சில பேர் பேசுவேன் பத்தியா இல்லையா? அவனை பார்த்தோம்னா ஒரு மாதிரியா இருக்கு, ஸ்டைலா பேசுறாங்களாம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, பேசுறது பார்த்தா பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில பேர் பேசுவான் பத்தியா இல்லையா? ஹலோ, மரியாதை பேசு. அதுக்கப்புறம் உட்கார்ந்தாலும் 25,000 போன உடச்சு விட்டோமோ. இன்னும் சில பேர் பேசுவான் பார்த்தா 3 வார்த்தை தான் போன்ல பேசுவான். 3 தான். சரி சரி வை. எப்படி ஒருத்தர் 3 வார்த்தையில வைக்கிறானோ அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வைக்கிறான்னு அர்த்தம். ஆமா ஆமா. ஹலோ, சரி சரி வை அப்படின்னா. ஏன் இவ்வளவு கன்ஃபார்மா நான் சொன்ன தெரியுமில்ல? என் பொண்டாட்டி நானும் அப்படித்தான் வைக்கிறேன். நீங்க இல்ல, எல்லாரும் அப்படித்தான் சொல்றோம். எவ்வளவு மெதுவா பேசலாம். ஏன்னு ஏன் இங்க ஒரு மைக்கில் நாங்களும் பேசணும்னா உங்களை மாதிரி நாங்களும் பேசிட்டு இருக்கோம். 1.5 லட்சம் ரூபாய் போய் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி வச்சோம்னா 150 ரூபாய் கோட்டு கொடுத்துவிடும். அப்படிதான் ஒரு ஊர்ல பேசினேன். சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்? சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், நீ என்ன சொல்ற? அப்துல் கலாம் இருக்காரு, அப்துல் கலாம் என்ன சொன்னார்? அப்துல் கலாம் சொல்றாரு, நீ என்ன தெரியாத இடத்துல சிக்கிக்கிட்ட முள்ள இருக்கு. சொன்னேன், மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? மகாத்மா காந்தி சொல்ற, நீ என்ன சொல்றன்னு சொன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு அண்ணன் கையெடுத்து கும்பிட்றேன்னு பேசணும். வந்ததுக்கு 4 செய்தி சொல்லிட்டு போறேன். அவரை கூட்டிட்டு போனேன். நிகழ்ச்சி நடத்துற சொன்னாரு, யாரை வேணாலும் தம்பி போக சொல்லிடலாம், அவரை மட்டும் போக சொல்ல முடியாதுன்னாரு. ஏன்? அவர் தான் நிகழ்ச்சிக்கு காசு கொடுக்குறவர். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்தாதான் திருவிழா. இல்ல இப்படி கலகலன்னு இருக்கும்ல. இப்ப பஸ் போயிட்டு இருக்கு, நைட் 2 மணிக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. நைட் 2 மணிக்கு செல்போன் வருது, போன் எடுத்து இவ்வளவு மெதுவா பேசலாம். அந்த போன் படுத்துற பாடு, போனை எடுத்தவன் ஹலோ அப்படின்னா
டிரைவர் என்னமோ ஏதோ சரண் பிரேக் அடிச்சார்ல, அவச்சே இல்ல. அப்ப அவியா தூங்கி ஒருத்தருக்கு நெத்தி உடைஞ்சு, ஒருத்தருக்கு மூக்கு உடைஞ்சு, ஒருத்தருக்கு 4 பல்ல காணாம, மேப்பல்ல 2 கீப்பல்ல 2 காணாம, ஒருத்தர் கீழே ஓடிட்டு ஐயோ ஐயோ அந்த முன் சீட்ல கையை விட்டு என் கையை பாட்டுக்கு எடுத்து விடுங்க ஐயோ அப்படின்னு கீழே இறங்கி போய் சொல்றேன். ஐயோ பச்சுக்க உதிர்ச்சியை போட்டாட்டி நீ தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இருந்த, அவளையும் கூட்டிட்டு இறக்க விட ரூசு பேல ஒரே ரணகலமா இருக்கு. போன் வந்தவனை பாக்குறேன், அவன் சொல்றேன் இங்க ஏதோ சத்தமா இருக்குமா, அப்புறமா கூப்பிடுற வை. எல்லாம் நடந்ததே இவனாலதான், ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இன்னைக்கு உலகம் இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. பேசும்போது சொல்ற அண்ணா அப்பதான் பேசுறாங்க. ஒரு காலத்துல பாட்டு போடுறா கூட சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு யாருங்க அந்த தாலாட்டுங்கிற விஷயம் எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வந்து பாட்டு பாடினா ஒரு வீட்டுல குழந்தை இருந்துச்சுன்னா, குதிரைக்காரன் ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த தாய் தாலாட்டுங்க, குதிரைக்காரன் ஊரே தூங்குங்க. ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ. இப்ப இருக்க பொம்பளை தாலாட்டு ரே 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 கொப்பஞ்சனிய வரான் தூங்கிடு, இல்லாட்டி ஏன் தாலியை போட்டு அப்ப தூங்கிடுன்னா குழந்தை காலில் விழுந்து கெஞ்சுது தூங்கிது. அதுவும் ரொம்ப படிச்ச பிள்ளை, டபுள் டிகிரி பேராசிரியர் பெருந்தகை, அவங்க எல்லாம் பார்த்து படிச்ச பிள்ளை, அவங்க எல்லாம் தாளாட்டினா இன்னும் பயங்கரமா இருக்கும். எப்படி ஊரே இல்ல இந்த சோமல் இந்த ஏரியா மேச்சேரியா தூங்கிடும். எப்படி தெரியுமா தாளாட்டுவாங்க? மனுஷன் பூரா தூங்கிடுறேன், நாய் பூரா கிளம்பி எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இல்லைங்க. விஞ்ஞான வளர்ச்சி நான் வேணாம்னு சொல்லல, விஞ்ஞான வளர்ச்சி மனிதனை இணைக்க வேண்டும், பிரிக்க கூடாது. அதுதான் நான் சொல்ற வாதமா வைக்கிறது. எந்த ஆமா ஆமா எவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்க என்னமோ நீ படிச்சா ஒரு காலத்துல இந்த ஊர்ல இறங்கி அப்பா இன்ஜினியர் கூப்பிட்டு பார்க்கணும், இன்ஜினியர் பார்க்கணும். அப்படியா எங்க ஒரு இன்ஜினியர் பார்க்கணுமா, வாங்க 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 அப்படின்னு அந்த வீடு தான் இன்ஜினியர் வீடுங்க. ஒரு 10 வருஷம் போச்சு, இன்ஜினியர் பார்க்கணும், வாங்க ஊர்ல 4 இன்ஜினியர் இருக்கான், எந்த இன்ஜினியர் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்ஜினியர் பார்க்கணும், ஒருங்க தெருவுக்கு இருக்கு இன்ஜினியர் இருக்க, எந்த இன்ஜினியர் பார்க்கணும். இப்போ எந்த ஊர்ல இறங்கி போய் இன்ஜினியர் பார்க்கணும் சொல்லுங்க. இன்ஜினியரா எவன் டார்ச் லைட் அடிச்சு பாலக்கட்டில உட்காந்து தண்ணி அடிக்கிறானோ அவன் பூரா இன்ஜினியர் படிச்சிருந்தேன். இன்ஜினியருக்கு மதிப்பே இல்லாம போச்சுங்க, ஒண்ணுமே இல்லாங்க. இந்த இருக்கிற தஞ்சாவூருங்க மேட்டூர்ல ஆரம்பிச்சு காவிரி கரை ஓரமா நடந்து போனா தஞ்சை பெரிய கோயில் 1115 வருஷம் ஆச்சு அது கட்டி. 1115 வருஷம் ஆகியும் ஒரு சில்லு கூட பெறாம இன்னும் உறுதியா நிக்கிறே. ஏன்னா அப்பெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல, அதுல படிக்காம கட்டிருக்கான். அதுல கட்டடத்தோட அமைப்பே சொருகு டைப்பு, நீ அப்படியே கலட்டி எடுக்கலாம். அந்த கட்டடக்கலையோட டைப்பு 3 லட்சம் கன அடி தண்ணீர் ஓடும்போது 3000 வருடங்களுக்கு முன்னால் இந்த காவிரி கரை ஓடும் போது 3 லட்சம் கன அடி 22 டிஎம்சிக்கு அவங்க ஏகப்பட்ட பேசிக்கிச்சு. 2 கிழவி பேசுது பைப்பு இல்ல, சத்தியமா சொல்றேன் நானும் ஓரளவு படிச்சிருக்கிறேன். நம்ம கீழே உடக்காது பீழா மாதிரி ஓரளவு படிச்சிருக்கிறேன். ஆனால் நான் படித்ததை விட மக்களிடம் படித்ததுதான் நான் அதிகம், மக்களிடம் படித்ததான் அதிகம். ஏன்னா படிக்க வேண்டிய புத்தகங்கள் அவ்வளவு இருக்குல்ல. 2 கிளவி பேசிக்கிறது நடுவில் சொல்லுங்க, கண்டே பிடிக்க முடியலன்னா ஒரு கிளவி சொல்லுது அக்கா, உடனே இது சொல்லுது இல்லையா, அரை மணி நேரமா சொல்லுது. நமக்கு அதுக்கு ஊர் வம்பு. மாரிமுத்து மையனை 4 நாளா காணாமா. உடனே இது சொல்லுது சித்ரா மையனை தான் மகளையும் தான் 4 நாளா காணாமா. அவன் பள்ளிக்கூடம் போயிருக்கான், இந்த பிள்ளை படிக்க வேலைக்கு போயிருக்கு. இது 2 பைப்படையில கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சண்டை டெவலப் ஆகும் பாருங்க. யாத்தா போன வாரம் இந்த 100 நாள் திட்டத்துல எடுத்து 1000 ரூபாய் கொடுத்தேன், அந்த 1000 ரூபாய் எங்க இந்த கிழவி என்ன சொல்லலாம், தர்றேன் தரலன்னு சொல்லலாமா? இது சொல்லுது நான் ஊரை விட்டா ஓடிட்டு போயிட போறேன், ஊர்ல தானே நீ இருக்கிறேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த கிழவி சொல்லுது நீ எவனை போட்டிட்டு ஓடுனா எனக்கு என்னன்னுச்சு. அந்த கிழவிக்கு வயசு 82. 82 ஓடுல என்ன அதான்
சொல்லுது, இனி எவனோ கூட்டிட்டு ஓடனா எனக்கு என்ன அப்படின்னு. உடனே இந்த கிளி சொல்லுது, நான் எவனையே கூட்டிட்டு போறதுக்கு ஓ புருஷனை கூட்டிட்டு போனேன். மானங்கட்ட ஜெரிக்கி ஏண்டி ஏன் புருஷன் தான் கிச்சா நினைச்சியா? உன்னை பத்தி திரும்பிட்டா ஊரே சிரிக்குது, உன்னை பத்தி திரும்பிட்டா உலகமே சிரிக்குது. மானங்கட்டவள, அடிக்கட்டவள, துப்புக்கட்டவள. இது ரெண்டும் அடிச்சுக்கிட்டு பேசாம போயிடும். இது ரெண்டோட புருஷன்காரனும் போலீஸ் ஸ்டேஷன்ல கை கடிக்கிட்டு பிடிக்கிட்டு பொம்பளைகளை பேச விட்டோம்னா பல உண்மை வரும். எப்படி திரும்ப சொல்றேன்? எப்படி? கரண்ட் இல்ல அன்னைக்கு. நான் குடியிருக்கிற வீட்டுல கீழே 4 பொம்பளை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பொம்பளை சொல்லுது, ஏ அக்கா நான் போய் ஒரு வாத்தியாரை கட்டுனேன். ஏன்டி வாத்தியாருக்கு என்னது குறைச்சு? 1ஆம் தேதி சம்பளம் பொலன்னு கொட்டுதான், எந்த குறையும் இல்ல. மாசம் 30 நாளும் பட்டிமன்றம் போறேன், அதுல என்ன வாங்கி கொண்டாந்து குமிக்கிறேன். அப்புறம் ரச வாத்தியா இருக்கு குறை, அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல வாத்தியா இருக்கு. வேற என்ன செய்யறா? வீட்டுல ரசத்துல உப்பு இல்லைனாலும் எண்ணெயும் பெஞ்சு மேல இடிக்க சொல்றாண்டி. இதை கேட்டு நீலாம் பரவாடி வாத்தியாரை கட்டினேன். நான் போய் ஒரு பஸ் கண்டக்டர் கட்டினு. கண்டக்டர் கட்டி குறைச்சு அவன் தான் சில்லறை கொடுக்காம கொண்டாந்து குமிச்சு விடுவாங்கடி. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லடி. ஆம்பளைய கண்டா டிக்கெட்டை கிழிச்சு வீசுறாண்டி. பொம்பளையில கண்டா டிக்கெட்டை கிழிச்சு வச்சு உள்ள கையில வச்சு அமுக்குறாண்டி. அப்புறம் என்னடி கண்டக்டர் புருஷன் குறைய கண்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வேலைக்கு போகும்போது படியில நின்று போயிட்டு வாங்குறேன். நீ படியில நிக்காத உள்ளவோ, படியில நிக்காத உள்ளவோங்கிற. இதை கட்டு நுறக்க சொல்லிச்சு, நீ பரவாடி வாத்தியாரை கட்ட கண்டக்டர் கட்டுன. நான் போய் ஒரு கபடி பிளேயரை கட்டினேன். ஏண்டி கபடி பிளேயருக்கு என்னடி குறைச்சிக்கிட்ட? உடம்பெல்லாம் நல்லா சும்மா இருக்கேன். அத்லெட்டிக் மேன், அதெல்லாம் எந்த குறையும் கடி. கபடி பிளேயருக்கு என்னக்கா குறைய கட்ட? அவனை கட்டினதுக்கு ஏங்க வெளில சொன்னா வைக்கானு சொல்றாக்கா, வர்றாக்கா தொடுறாக்கா அவுட் விட்டு போயிடுறான். சேசு கூட சொல்ல மாட்டேங்கிறாக்கா. இதை கேட்டு தோணுச்சு, நீலாம் பரவாயில்லடி வாத்தியாரை கட்டினேன், கண்டை கட்டினேன், கபடி பிளேயரை கட்டினேன். நான் போய் மைக் செட் ஆபரேட்டர் கட்டினேன். மைக் செட் ஆபரேட்டர் இருக்கிற பொட்டியல் பூரா பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மைசெட் ஆபரேட்டர் கட்டி பெரிய பிரச்சனை. என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சீரியல் பல்பு போட்டு விட்டாங்க. அது கூட பரவாயில்லடி. சில சீரியல் லைட்டை கூட ஆஃப் பண்ணிவிடலாம். சரி மனுஷன் வந்திருக்கானே, கல்யாணம் பண்ணிருக்கானே, மைசெட்டுக்காரனை கல்யாணம் பண்ணிருக்க சோத்தை போட்டு சாப்பிடியான்னா பேனா மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறாண்டி. சோத்தை போட்டு சாப்பிடுறேன்னா பச்சு பார்த்துட்டு சப்பளை பத்தல எடுத்து கொடுக்க என் தங்கச்சியா கொடுக்க முடியும். இதை கேட்டு சொல்லிச்சு, நீலாம் பரவாடி வாத்தியாரை கட்டினேன், கண்டக்டர் கட்டினேன், கபடி பிளேயரை கட்டினேன், மைசெட் ஆபரேட்டர் கட்டினேன். நான் போய் ஒரு மெக்கானிக் கட்டினேன். மெக்கானிக் ஏன்டி மெக்கானிக் என்னடி குறைச்ச? அங்கே அடுக்கு சட்டை போனதாலும் வீட்டுக்கு வரும்போது வெள்ளை செல்லை தண்ணி வருவா. சட்டைகளே அக்கா வாழ்க்கை மனசு வெள்ளையாரத்தை பத்தாதாக்கா. வேற என்னடி செய்யறா? மெக்கானிக்க கட்டி என்னடி செய்யறான்? வீட்டுக்கு வந்தா கட்டில கீழே படுத்துக்கிறாங்க. இந்த 22 ஆமாக்கா ரோகிணி வீட்டுல கட்டில கீழே படுத்துக்கிறாங்க. இந்த 22 23 இருக்கிறாங்க. அப்ப ரோகிணி வீட்டுக்காரர் மெக்கானிக்கா? அவர் காவல்துறை அதிகாரி. நான் போய் ஒரு பேடு வாசிக்கிறாரு தப்பா வச்சுக்கிறேன். ஏக்கா என்ன காட்டுகிறான்? 2 குச்சி எடுத்துக்கிறாங்கக்கா. வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை பூரா கப்பரை போட்டு அடிக்கிட்டு சுதியோட பாடுங்கிறேன். நம்மளுக்கு எல்லாம் சுதியோட பாடத்தை பாட மாட்டேன். இதை கேட்டு சொல்லிச்சு, நீ நம்ம வாத்தியாரை கட்டின, கண்டக்டர் கட்டின, டிரைவர் கட்டின, மெக்கானிக் கட்டின, எல்லாம் கட்டின. நான் போய் ஒரு டிரைவரை கட்டினேன். ஏன்டி டிரைவருக்கு என்ன கட்டி குறைச்சா? படிக்காசுனால கொண்டு போட. அதெல்லாம் ஒரு படிக்காசு ஊதா கலர் சட்டை வேற கொடுத்துருக்காங்க. புறமோசனா சீனியரா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காரு. வேற என்னடி குறை கண்டா? இவருக்கு டியூட்டி முடிச்சு வந்தா வீட்டுல மனுஷன் மக்கள் படுக்க முடியலக்கா. என்னக்கா செய்யறான்? நைட்டு 1:30 மணிக்கு புள்ளைய வயிற்று மணிக்கு பிரேக் வைக்கிறானக்கா. முடிய பிடிச்சி கிளியர் போடுறானக்கா. விடிய காலம் 3:30 மணிக்கு 6 நினைக்கிறான். இதை கேட்டு நீலாம் பரவாயில்லை வாத்தியாரை கட்டின, டிரைவர் கட்டின, மெக்கானிக் கட்டின, எல்லாரும் கட்டின. நான் போய் ஒரு பயர் சர்வீஸ்ல வேலை பார்க்கறேன். பயர் சர்வீஸ்ல வேலை பார்க்கறது குறையாச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பத்திக்கிட்டு தெரியும். அதுவும் லேட்டா தானே போவாங்க. அது லேட்டா தான் ஒரு குறையும் இல்லக்கா. அதெல்லாம் இல்ல. பிள்ளைக்கு பால் காய்ச்சதுக்கு அடுப்ப பத்த வச்சோம்னா நெருப்ப கண்டா தண்ணியை தூக்கி ஊத்தி விடுறானக்கா.
நெருப்பத்தான் அணைக்கிறான். கண்டக்டர் ஓய்வு இது யாரத்தான் கட்டுறது? இதை கேட்டு சொல்லிச்சு நீலாம் பரவாயில்ல, வாத்திர கட்டினா, கண்டக்டர் கட்டினா, டிரைவர் கட்டினா, மெக்கானிக்கல் கட்டினா, பயசு கட்டினா, மேய்ச்சி டாக்டர் கட்டினா, தபலா கட்டினா, பேடு கட்டுற வச்சுக்கிறேன். நான் போயும் ஒரு அரசியல்வாதியை கட்டினேன். ரைட்டு. யாக்கா அவருக்கு என்னக்கா குறைச்ச? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. பாலம் கட்டினானே வீட்டை கட்டிட்டான், ரோடு போட்டானே மாடி ஏற்றிட்டான், 2 கட்டடம் தான் காட்டுக்கு எடுத்தேன், 25 போய் நகை வாங்கிட்டான். வேற என்னதாக்கா குறைய கண்ட அரசியல்வாதி புருஷனுக்கு? பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு வர்றாக்கா. வந்து கதவை தட்டும் போதே, மரியாதைக்குரிய மனைவி அவர்களே, மாண்புமிகு மாமியார் அவர்களே, எனக்கு வெளியில் இருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற என் கொழுந்தியார் அவர்களே, நான் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்களை எப்பதாக்கா நுப்பாட்டுறேன்? ஒரு துண்டு எடுத்து போத்தனா தாக்கா நுப்பாட்டுறேன். வீட்டுல மாதம் 30 துண்டையும் தூக்கி போத்துறேனக்கா. அப்படின்னு பெண்களை பேச விட்டோம்னா பல உண்மை வரும். என்ன பேசணுங்க, மனசு விட்டு பேச. ஏமா இப்ப அவர் கேட்டாரா? மனசு விட்டு பேசணும். ஏன்னா பேசணும்னா பிரச்சனை இல்லைங்க, பேசுறது இல்ல. இன்னைக்கு இந்த ஊரை சொல்லிட்டு போற குதிரைக்காரன் சொல்லுங்க, நாளைக்கு போய் மனசு நல்லதோ கெட்டதோ பேசுங்க. உன்னை நான் புரிந்து கொள்றேன், என்னை நீ புரிந்து கொள். புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் வாழ்க்கை. ராசா ராமாமிர்தம் தான் சொல்லுவார், அழகா சொல்லுவார், உன்னை நான் புரிந்து கொண்டேன், என்னை நீ புரிந்து கொண்டாய், இனி புரிவதுதானே நியாயம். புரிந்து கொள்வதான வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு சொல்ற எல்லார் வீட்லயும் பேசிக்கிறது 10 வார்த்தை தாங்க. 10 வார்த்தை. நெஞ்ச சொல்லுங்க. நம்ம தாத்தா நம்ம அப்பாட்ட சொன்னார், அப்பா உன்னை பெற்றதுக்கு கடைசி காலத்துல எங்க இருந்தாலும் கஞ்சி ஊத்தி செத்தன்னைக்கு கொல்லி போட்டு நம்ம தாத்தா நம்ம அப்பாட்ட சொன்னார். சாத்தா செத்து போயிட்டார். நம்ம அப்பா நம்மகிட்ட சொன்னார், அப்பா உன்னை பெற்றதுக்கு கஞ்சியெல்லாம் ஊத்த சாமி, செத்தன்னைக்கு எங்க இருந்தாலும் வந்து கொல்லி போட்டுன்னு சொன்னார் நம்ம அப்பா. இப்போ இங்க இருக்கிற எல்லோரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இப்போ நம்ம பெத்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றோம்? எப்பா சாமி உன்னை பெற்றதுக்கு கஞ்சியும் ஊத்த வேண்டாம், கொல்லியும் போட வேண்டாம், நீ புழைச்சுக்க. நீ புழைச்சிக்கிற உலகத்துல தானே இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கோம். நீ முந்தின்னு போறோம். நடுவர்களே, அதுதான் சொல்ல வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு துக்கம் நடந்துச்சு. என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அழுகுங்கிறது ஒரு உணர்ச்சி, கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி, சிரிப்புங்கிறது உணர்ச்சி. வரணும், அழுக வரும்போது அழுகணும், சிரிப்பு வரும்போது சிரிக்கணும், கோபம் வரும்போது கோபப்படணும். உலகத்திலேயே 2 நீர் தான், கலப்படம் இல்லாத நீர் என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்வார். கலப்படம் இல்லாத ஒரு 2 நீர் இருக்கின்ற உலகத்தில் ஒன்று உமிழ் நீர், இன்னொன்று கண்ணீர் என்று சொல்வார் நம்மாழ்வார். அதுதான்டா உலகத்திலேயே கலப்படம் இல்லாத நீர் என்று சொல்வார். அழுகணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் அழுகிறது கூட 3 விதமா அழுவான். வயிற்று அடிச்சு அழுவான், நெஞ்சிட்டு அழுவான், தலையில அடிச்சு அழுவோம். எப்ப வயிற்றுல அடிச்சு அழுவோம்? பெத்த புள்ள செத்து போச்சுன்னா வயிற்றுல அடிச்சு அழுவோம். ஏன்னா அது புள்ள இருந்த இடம். எப்ப மார்ல அடிச்சு அழுவோம்? புருஷன் செத்து போயிட்டான்னா மார்ல அடிச்சு அழுவோம். ஏன்னா அது புருஷன் இருந்த இடம். எப்போ தலையில அடிச்சு அழுவோம்? புத்தி கெட்டு எவனாவது தற்கொலை பண்ணி செத்தான்னா தலையில அடிச்சிடுவோம். ஏன்னா புத்தி இருக்கிற இடம். அழுகிறதை கூட ஒரு வரமுறையோடு ஒரு இடம் என்று அழுக்கிறது என்றால் அது தமிழ் மட்டும்தானே. அன்னைக்கு துக்கத்துக்கு போறா, ஏன் உனக்கு தான் அழுக தெரியாது, எப்படி அழுவான்னு கேட்டேன். நீ அந்த காலத்து மாமா, இந்த காலத்து மாமா இல்ல, மாமாவில் அந்த காலத்து வேற, இந்த காலத்து ஒரே மாமா தானே அப்படி கேட்ட. நீ என்ன மாமா விஞ்ஞான உலகத்திலே இல்லையே, என்ன சொல்ற? இந்த இருக்கு மாமா. நேரா போவேன், யூடியூப்ல போயிட்டு ஒப்பாரி அப்படின்னு போடுவேன், கடன்னு கொட்டு மாமா, அப்படியே சாக்கெட்டுக்குள்ள போட்டு கட்டி பிடிச்சு அழுதுவேன், அப்படியே ஒரிஜினல் வாய்ஸா இருக்கும். என் பொண்டாட்டி அடுப்படியில இருந்து பாருவா. உலகத்திலேயே அப்பா சொல்லுங்க பீஸ் விஷயம் அப்படி அன்னலட்சுமி எப்படி டிவில பாட்டு ரொம்ப புது பாட்டு தான் கேட்பா, அற்புதமா கேட்பா. இங்க ஒரு சுதா பாடிக்கிருப்பாங்க, அவ ஒரு சுதா பாடி. சரி இது என்னதான் நடக்குமே அப்படின்னு துக்கத்தை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒருத்தர் செத்து கிடக்குறாரு. போறோம், என்ன செஞ்சா ஒப்பாரி அப்படின்னு போட்டு ஜாக்கெட்டுக்குள்ள போட்டு கட்டி பிடிச்சாலதான் என்ன பெத்தவரே
இதை வந்து பார்த்துருக்குறா. அவன் அத்தைக்காரி அங்கே சைடில் உட்காந்துட்டு, ஐயா நம்ம அண்ணன் மகள்லாம் வந்து அழுகிறா, போய் கட்டி பிடிச்சி அழுகுறா, நாளைக்கு நம்ம அத்தைக்காரி வரலன்னு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு அண்ணன் மகளை போய் கட்டி பிடிச்சி அடியாதையோ இருக்கா. இறுக்கி அணைச்சல டச்சு செல்லு டச் ஆயிடுச்சு. பாட்டு மாறி போச்சு. என்ன பாட்டு தெரியுமில்ல? என்ன வந்தது? இளவு வீட்டுல கட்டி பூடிடா கண்டபடி கட்டி பூடிடா. எனக்கு தெரிஞ்சு இள வீட்டுக்கெல்லாம் தெரியா மியூசிக்கெல்லாம் புரியல, பரவாயில்ல. செத்தவன் நினைச்சானா அது முடியாம தாண்டா நான் போய் சேர்றேன். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகம். முன்னாடி எல்லாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணவங்க இப்ப செலவு பண்ணிட்டு தான் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். முன்னாடி எல்லாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணோம், இப்ப கூகுள் பேல செலவு பண்ணிவிட்டு பாக்குற எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னா. உலகத்தையே ஒரே சவுண்ட்ல முடிச்சிட்டாங்க இந்தியாவை. டிங் 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 டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10 ஒரு ரூபாய்க்கு முட்டாய் வாங்கினா கூட டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1. 103 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா கூட டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 103. ஒத்த சவுண்ட்ல முடிச்சிட்டாங்களா? அன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு அம்மா பிச்சை எடுக்குது. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. காசு இல்லம்மாங்கிறேன். சொல்லலாம் பிள்ளை அந்த அம்மா இந்த இருக்க ஆப்பு ஜிபே பண்ணி கூகுள் பே பண்ணி விடு அப்படின்னா என்ன இருக்கு? பிச்சை எடுத்துறேன், டிஜிட்டல்ல எடுக்கிறேன். நம்ம போய் இன்னைக்கு போய் ஏடிஎம்ல எல்லாரும் காசு எடுக்கிறோமா இல்லையா? காசு எடுக்கிறோம்ல. சத்தியமா சொல்றேன், ஏடிஎம் காசு எடுக்க போகும்போது குழந்தைகளை கூட்டி செல்லாது, அழைச்சலாது. ஏன்னா நாம் ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது அந்த பையன் எனக்கு என்ன நினைக்கிறான்னா, அந்த ஏடிஎம்ல இருக்க காசு பூரா அப்பா விட்டு நினைக்கிறான். சத்தியமா குழந்தைகள் அழைச்சிடாதீங்க. ஒரு நாள் காசு எடுக்க போறோம், திருப்பி காசு இல்லடா போவேன் நான் சொல்றேன், வாப்பா அந்த மிஷின்ல போய் எடுத்து வருவோம், நம்மோட பணம் தானே இருக்குன்னு இன்றைக்கு குழந்தைகள் சொல்றது நன்றால் அப்படின்னா ஒருத்த கடவுள்கிட்ட வர வேண்டாம். கடவுளே என்னடா வந்து கோபப்பட்டார் கடவுள். எல்லாரும் கூப்பிடுங்க, நான் யார் வீட்டு தாண்டா போறது? இந்த டென்ஷன் ஆகாத பிபி மாத்திரை போட்டுக்கவா? என்ன கடவுளே எனக்கு வர வேண்டும். என்ன வரோம் சொல்லு? 3 தான். நிரந்தரமான வேலை, ஏசி ரூம்ல தூக்கம், பொட்டி நிறைய பணம். சரி கேட்காதவன் கேட்டான், அப்படியே ஆகட்டும் மகனே அப்படின்ட்டு வரம் கொடுத்துட்டு கடவுளை மறைஞ்சிட்டாரு. இவன் முழிச்சு பாக்குறேன், இது ஏடிஎம் மிஷின்ல செக்யூரிட்டி வேலை. நம்ம நிரந்தரமான வேலை, பொட்டி ஏசி ரூம்ல தூக்கம், பொட்டி ரூபா பணம், ₹1 அவ்வளோ எடுக்க முடியாது. வருவேன் சொல்லுவேன் எடுப்பேன், இவர் முன்னாடியே எண்ணுவேன். என்ன ஏடிஎம்ல காசு இருக்கிறவன் ஏடிஎம்ல காசு எடுக்கிறான், இல்லாதவன் ஏடிஎம் எடுத்துட்டு போயிடுறான். அவ்வளவுதானே. நம்ம போய் ஏடிஎம்ல காசு எடுத்தோம்னு சொல்லுது, எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி சொல்லுதா? ஸ்கிரீன்ல வரும், எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. 3 மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில 3 ஏடிஎம் உடைச்சிட்டு போனாங்க இல்ல, அவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு, எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. திருட்டு போயிருக்கு அதான் சொல்லுது, நமக்கு பட்டுக்கோட்டை எழுதினார்ல, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அழகா சொன்னார்ல, உலகம் இன்னைக்கு வேகமா போயிட்டு நடுவுகளே. இந்த செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த உலகத்துல எப்படி நவீன உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும், சாவு விட்டுக்கு 2 கிளவி பேருக்கு. போன கிழவிக்கு என்ன சொல்லி அழுகுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். பந்தல்ல பாவக்கா இருக்கு, புருஷனை பறி கொடுத்து தலைமாட்டில் உட்கார்ந்து பொண்டாட்டி எழுதிட்டு இருக்கு. போன ஒரு கிழவி சொல்லிச்சான், அடி வந்தலில பாவக்கா வந்தலில பாவக்கா வந்தலில பாவக்கா. அது கூட போன சொல்லிச்சான், அதை நானும் தாண்டி பார்த்தேன். போகும்போது பார்த்துக்கலாம், போகும்போது பார்த்துக்கலாம், போகும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து உஞ்ச கூட சரியா வரமாட்டேங்குது. இதை ரெண்டையும் கட்டு புருஷனை பறி கொடுத்துட்டு அம்மா அக்கௌண்ட்ல உட்காந்து பொண்டாடிக்கார நினைச்சாலாம், இந்த குடிகார மட்டும் இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்ல. இது குளிக்கல போறதுக்குள்ள இந்த ஒத்த பாவக்கா போயிடும் அழுகுற அது சொல்லிச்சான். அதை நான் விதைக்கு எழுதி விட்டுருக்கேன், கைய வச்சா வெட்டி போடுவேன், களவாணி சிரிக்கிறா, நீ அழுகு வந்தியலா, ஆட்டையை போட வந்தியலாடி.
இதுவரையிலும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை 4வது உள்ள கிளவிதான் இன்னைக்கு இருக்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா அது வாட்ஸ்அப்ல உள்ள கிளவி. வாட்ஸ்அப் கிளவி அது 4வது உள்ள கிளவி சொல்லிச்சான். அடி லூசுகளா என்னக்கா எந்த காலத்தில் இருக்கிய எந்த காலத்தில் இருக்கிய ஏண்டியக்கா அது விதை இல்லாத பாவக்காடியே விதையெல்லாம் எங்க அக்கா 77 வருஷம் சுதந்திர இந்தியாவுல முட்டை இல்லாம கோழி, கொட்டை இல்லாம கொய்யா, விதை இல்லாம திராட்சை. 77 வருஷம் சுதந்திர இந்தியாவுல கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல, உங்க ஐயாவுக்கும் இல்லடா சொல்லி முடிச்சானே. இன்னைக்கு சொல்கிறேன், ஆமா, உலகத்தின் மொத்தம் 6500 மொழிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் 3372 மொழிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 26 மொழிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இப்போது வழக்கத்தில் இல்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீண்ட நெடிய ஓடிக்கொண்டிருக்கிற எகிப்தில் பேசிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்து மொழி இப்போது வழக்கத்தில் இல்லை. 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் இனவாத இதிகாசத்தை பேசிக் கொண்டிருந்த சமஸ்கிருத மொழி இன்று யாருடைய மொழியாகவும் இல்லை. அதே போல 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று இயேசுநாதர் பேசிய ஹீப்ரு மொழி இப்போது வழக்கத்தில் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஆசையே அழிவு என்று சொன்ன 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பேசிய பார்லி மொழி இப்போது வழக்கத்தில்லை. இத்தனை மொழிகளோடு பிறந்து சிறந்து இன்றும் நம் நாவில் நடமாடிக்கொண்டிருக்கிற என் அன்னை தமிழ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எத்தனை கொம்பல் ஒன்றான்ல. ஆதிச்சநல்லூரில் ஒரு விதையை நெல்மணியை கண்டுபிடித்தான். ஆதிச்சநல்லூரில் ஒரு நெல்மணியை கண்டுபிடித்து இந்த நெல்மணியோட வயது என்ன என்று கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகத்துக்கு அனுப்பி அவன் ஆய்வும் பண்ணிவிட்டு அவன் சொன்னான், இந்த நெல்மணியோட வயது 3600 ஆண்டுகள் என்று சொன்னான். அதுவும் தாண்டி அவன் என்ன சொல்றான்னா, இந்த நெல்மணிகளோட வயது 3600 ஆண்டுகள். கூடுதலான தகவல், அந்த நெல் இன்றும் முளைப்பு திறனோடு இருக்கிறது என்று சொன்னார். ஒரு நெல்மணிக்கே 3600 ஆண்டுகள் என்றால் என் மொழிக்கு 8000 ஆண்டுகள். எப்போது இருந்தாலும் எந்த மொழியை கற்றுக்கொள், தாய்மொழியை மட்டும் எப்போதும் விடாமல் காப்பாற்ற வேண்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கை. அன்று வெளிச்சம் இல்லாத காலத்தில் சமைத்து நிலவு வெளிச்சத்தில் குடும்பத்தோடு உட்கார்ந்து உருண்டை உருட்டி கிழவி கொடுத்து உள்ளங்கை வைத்து போது சாப்பிட்ட சுகம் இருக்குல்ல. இன்னைக்கு பீஸாவும் பர்கரும் நூடல்ஸும் என்னென்னமோ சாப்பிட்றோமே, அந்த சுகம் இல்லையே. அன்னை கிழவி மண் சட்டியில் உருட்டி கொடுத்து உள்ளங்கை வைத்த உருண்டையில் இருக்கிற சுகம் இப்போது இல்லை. அந்த காலம்தான் மிக சிறப்பான வாழ்க்கை என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன செய்ய, மிகப்பெரிய ஒரு பலத்த கைதட்டலை செந்தில் அவருக்கு கொடுங்க. என்னங்க எத்தனை செய்திகளை கூட மேடையில் கொட்டுறாரு பாருங்க. சும்மா இந்த காலத்துல நீங்க என்ன இந்த காலமா வாழ்ந்தாலும் விஞ்ஞானம் வளர்ந்தாலுமே நீ பேசாத, அப்படி கிளம்பிருங்க, அவ்வளவுதான். நன்றி வணக்கம் போட்டுற வேண்டியதான். இதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா? எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்க அப்படி சொல்லி அவ்வளவு செய்திகளை கொண்டு அந்த மேடையில கொட்டினாரு பாருங்க. அவர் பலத்த கைதட்டலை கொடுத்து இதுதான். ஆமா, கிளம்பிட வேண்டியது. நான் இருந்தேன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்ன முடிச்சிடல. ஆமா, 10 நிமிஷம் வண்டி எடுக்கிறான், எல்லாம் கிளம்புறான். ஓகே, கட்டழகானதொரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அது கட்டில் அமைந்ததடா. அப்படித்தான் இருக்குது. ஓ, எங்க இது முடிய மாட்டேங்குது. மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலம். அதை அடுத்த பாட்டுகள் பட்டுக்கோட்டையார் பாட்டை எடுத்து அப்ப கொண்டாந்து, ஏன்னா மனிதன் அங்கதான் வாழ்ந்தானுங்க. இன்னைக்கு இருக்கிற காலமெல்லாம் ஒரு போலியான வாழ்க்கை, போலியான உலகம், போலியான உறவுகள். இங்கெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது, நிறைவான மகிழ்ச்சி என்பது அந்த காலத்துல தான் அப்படி சொல்லி செந்தில் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். அவருக்கு பதில் சொல்வதற்கு விஜய் தொலைக்காட்சி புகழ் அன்னலட்சுமி அவர்களை உடனடியாக வாங்க. எப்படிமா அன்னலட்சுமி பேசுறியம்மா?
இல்ல தீர்ப்பு சொல்லிடலாமா? என்ன நான் மரியாதையா பேசலாம்னு நினைச்சேன். செந்தில் பேசுறதுக்கு அப்புறம் மானம் கட்டதாமா ஹலோ ஹலோ ஒரிஜினல் வாய்ஸ் வருது. இப்பதான் வருதுடா. பாடும்போது லைட்டா ஏக்கம் வச்சிருங்க சரிங்களா? ஹலோ நல்ல ஆடியோ கரெக்டால ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரு பெரிய டென்ஷனே ஆகாம வைக்கிறாருல்ல, பெரிய விஷயம் இல்ல. ஹலோ ஹலோ அவர் என்னன்னா அந்த பிரான்ச் வந்திருக்கிறாரு, இந்த பிரான்ச் வருகிறாரு. நைட் 1 மணிக்கு பல பிரான்ச் இந்த ஊர்ல கிளம்புது. எந்த யாரு இதானே எச்சுச்சுமி? எச்சுச்சுமி நான் பேசும்போது குறுக்க பேசினா காதை கடிச்சு வச்சிருவேன். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் குறுக்க பேசுற ஆளு காதா கடிச்சு வச்சு என்கிட்ட 350 காது இருக்கு வீட்டுல. யாருக்காவது காது கேட்காதவங்களுக்கு கருவி கொடுத்தோம்னா என்கிட்ட கேளுங்க. காது அத்தனையும் நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். 350 போமா அப்படியே எதுதான் மேலோ அதுதான் தாளோ இனிதான் கச்சேரி ஆரம்பம். எதுதான் மேலோ அதுதான் தாளோ இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்டு காதுல போட்டா கேட்காதாட்டா உருப்படும் நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு என்று உண்மையாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய என் அடிக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிரணியாக வந்து அமர்ந்து கொண்டு என் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் கூட இன்னைக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய அந்த 3 பேருக்கு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்து பாராட்டுங்க. உண்மையிலேயே இந்த செந்தில் சாருக்கு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்து பாராட்டுங்களேன். ஏன் தெரியுமா கைத்தட்ட சொல்றேன்? அவங்க எல்லாம் தூங்காம இருக்காங்களா, நம்ம பேச்ச கேட்பாங்க. டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். புத்திசாலி பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க. 1க்கு 2 ஒவ்வொருத்தருக்கு 3. நடுவுல நீங்க வேற எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்குமா நடுவர் அவர்களே? உண்மையை சொல்லட்டுமா? எங்க பேடு சிவானனுக்கு இப்போதான் பணமர பக்கம் ஒதுக்க போறாரு. நீ யாராவது பணமரத்து போயிட்டு வைப்ப. இங்க பணமரத்து பக்கம் போனாலும் ஒதுக்க முடியாது போல இருக்கு இந்த ஊர்ல. குதிரைக்காரன் ஊர்ல நல்ல தலைப்பை கேட்டிருக்கீங்க நடுவர் அவர்களே. அதுல கடைசியா இந்த சிங்கக்குட்டியை இறக்கி விட்டுருக்கீங்க. சிங்கக்குட்டிய ஏன் ஒரு யூத்த கடைசியா இறக்குனாதான் எல்லாரும் குதூகலமா இருப்பாங்க, நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த 3 புழுகு முட்டை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். எல்லாம் ஒரு ஊர்ல. அந்த காலம் தான் நல்லா இருக்கு, அந்த காலம் தான் நல்லா இருக்குன்னு மிஸ்டர் ராமச்சந்திரன் என்ன கையை கட்டிட்டு நல்ல புலவரை பார்த்திருக்கேன். என்ன அர்த்தம் கேக்குறேன்? என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் வந்து பேசினார்ல, வெறும் பொய்யா பேசினா இப்படிதான் வேர்க்கும். உனக்கு வேற 1 லிட்டர் தண்ணியை ஏன் குடிக்கணும்? பொய்யா பேசினா எங்க இதய படப்படப்பு வரதான் செய்யும். வந்து உட்கார்ந்து விசிறாரு, அவர் பாட ஒரு முக்க தண்ணியா குடிக்கிறாரு. நீங்க 1 லிட்டர் தண்ணி கூட குடிக்கல. நீங்க விசிறல ஏன்? அதிகமா பேசாதானே அந்த தண்ணி தான் கொடுக்கும். கரெக்ட்மா. இது நல்லா இருக்கு. நடுவர்களே அந்த காலம் சிறந்தது, அந்த காலம் சிறந்தது சொன்னாங்கல்ல. ஏ ராமச்சந்திரனும் மிஸ்டர் செந்தில் சார் ஆத்திர பத்திர கோத்திர தண்ணியை நீ வாட்ல ஊத்துற இருமா. நடுவர்களே அவையா நீ கேக்குற இந்த 3 பேரையும் அந்த காலம் சிறந்தது, அந்த காலம் சிறந்தது. திராவிட செல்வியை விட்டுறேன், அது பெண் இனம், அது என் இனம், அதனால விட்டுறேன். அதுக்கு போய் நடுவரை சேர்த்துக்கிறேன். ஏன் நீங்க மட்டும் அந்த காலத்தால இல்லையா? அந்த காலம் தான் சிறந்தது, அந்த காலம் தான் சிறந்ததுன்னா நேரா இந்த குதிரைக்காரூர்ல வந்து 4 வேப்பலைய புடுங்கி நல்ல நூலை வாங்கி கட்டிக்கிட்டு நீ பாட்ட இடுப்ப சுத்தி கட்டிக்கிட்டு வந்து உய்யாரே உய்யாரே உயர உய்யா உயர உயரா உய்யாரே உய்யாரே உயர உயர வந்துக்க வேண்டியதானே? அப்படியே அங்கே நடந்து வந்து இந்த மேலதாளத்தோட கூட்டு வந்தாங்கல்ல நம்ம ராமச்சந்திரனும் நம்ம செந்தில் சாரும் நடுவர் உள்பட மேலதாளத்தோட இலைய கட்டிட்டு வந்தா அங்க இருக்கிற ஆடு மாடு இலைய மெச்சிட்டு போனா என்ன பண்ணுவ? அதாவது டீசெண்டா கோமடம் கேட்டுச்சு. அந்த அந்த கேமரா யார் தங்க எடுக்கிறா? அந்த செல்போன் நீ எடுக்கிறியா? அத ஆஃப் பண்ணு. உனக்கு என்ன ஏன் புலப்பு போடுறது எனக்கு தானே தெரியும். நீ 10 ரூபா பீடியை வாங்கி நீ ஊதுவ, நான் பேசணும். பெரிய வசந்த மாளிகை சிவாஜி நினைச்சேன். ஊருக்கு ஊரு 10 ஆளு ஊதுது, எனக்கு கேன்சர் வந்துரும் போல இருக்கு. உங்களுக்கு கேன்சர் வந்துரும். நானே உன ஊதுறேன்னா வாசம் வந்து அங்கிட்டு போய் ஊத. நடுவர் அவர்களே அந்த காலத்தை விட இந்த காலம் ஏன் தெரியுமா சிறந்தது சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துல மைக் செட் முதல்ல இருந்துச்சா? இன்னைக்கு பேஸ் வைக்கிற, ஷார்ப் வைக்கிற, திருவுக்குற, பொட்டிய தூக்குகிற, அங்க வைக்கிற. அவர் சொல்ற சொன்னது பூரா நீதான் சொன்னங்கறாரு என்னைய. நடுவர் அவர்களே அந்த காலத்து வசதி இல்ல, இன்னைக்கு வசதி இருந்துச்சு. நடுவர் அவர்களே நேத்து ஆடல் பாடல் நடந்துச்சு அந்த மேடையில. ஒரு காலத்து ஆடல் பாடல் எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? நாடக கொட்டாயில நடந்துச்சு. எப்படி? பாகவதர் வந்து உட்கார்ந்திருப்பாரு, ஒரு சிவப்பு கம்பள விரிச்சு வச்சிருப்பாங்க, சுருதி பொட்டி முன்னாடி இருக்கும். வந்து இப்ப எப்படிப்பட்ட கால நடுவர்களே அவங்க எல்லாம் யார் தெரியுமா? 80ல பிறந்தவரு, அது 90ல பிறந்துச்சு. அந்த அம்மாவும் 80ல பிறந்துச்சு. நீங்க 56ல பிறந்தவங்க. நீ 40லயே வச்சுக்குமா?
நீங்க எல்லாம் 80s கிட்ஸ். ஆமா. நாங்க எல்லாம் 2K கிட்ஸ். தட்டறாங்க கை தட்டறாங்க. உண்மையிலே 2K கிட்ஸ். நீ எல்லாம் என்ன பண்ண? பொய்யின்னு தெரிஞ்சு குண்டு பல் பையா விளக்கையும் திருவி வச்சு பக்கமா படிச்சு வேற 200 மார்க் வாங்கின உங்களுக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் பக்கமா படிச்சு பாஸ் பண்ண 80s கிட்ஸ். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த காலத்துல கொரோனாவுல படிக்காமலே பாஸ் பண்ண 2K கிட்ஸ் நடுவர்களே. இவங்க கிட்ட வந்து என்னத்த சீனை போடுறான்னு கேக்குறேன். நீ எல்லாம் 10வது 5 சப்ஜெக்டே 5 வருஷம் எழுதி விட்டு அந்த காலம் எங்க ஐயாவுக்கும் கொட்டை இல்லடி கொய்யாவுக்கும் கொட்டை இல்லடா, அதுக்கு நாங்களா பொறுப்பு? நடுவர்களே அது அவங்க பிரச்சனை நடுவர்களே, அதுக்கு நாங்களா பொறுப்புன்னு கேக்குறேன். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? நேத்தெல்லாம் ஆடல் பாடல் கச்சேரி இங்க நடந்துருக்குது இல்லையா? இன்னைக்கு படுத்தா பட்டி மடத்துக்கு கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். நேத்து கேட்க வேண்டியது இல்ல. ஆடல் பாடல்லாம் வச்சுக்கோங்களேன், இந்த மேடைக்கு இந்த பக்கம் சைடுல ஒரு 300 பேர் நின்றுப்பாங்க, இந்த பக்கம் சைடுல ஒரு 400 பேர் நின்றுப்பாங்க. கரெக்டா இந்த ஆடியோ காருக்கு ஆடியோ செட்டே போட விடாம தொல்லை பண்ணிருப்பாங்க. அது ஆடல் பாடல். அந்த காலத்துல பாகவதரை கூட்டிட்டு வந்து இப்ப 2015 2025 வந்து உட்கார்ந்துக்கிட்டு இங்க சுருதி போட்டியை வச்சுக்கிட்டு இப்படிதான் ஒருத்தர் சுருதி போட்டி வச்சு பாடினார் பாகவதர். முன்னாடி 2K கிட்ஸ் பார்த்தான், நல்ல பெரிய கல்லா இருந்தான், தூக்கி போட்டு புடிச்சான். பாகவதர் நோட் பண்ணாரு, நோ 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 தரி நானா பாகவதரி தான் மறுபடியும் கல் எடுத்தா தூக்கி போட்டு புடிச்சான். பாகவதர் நோட் பண்ணாரு, நோ 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 தரி நானா. கரெக்டா குறி பார்த்தான். பாகவதர் படக்குன்னு கீழே இறங்கினாரு. அம்பிஷத்தை வாடா இங்க, என்ன மட்டும் பாடும்போது தறி நின்னா தொறி நின்னா தூக்கி போட்டு கல்ல புடிச்சியே என்ன அடிக்கிறதுக்கான்னு கேட்டாரு. ஒன்னு அடிக்கிறதுக்கு இல்ல, உன்னை புக் பண்ணி கூட்டு வந்தாரு, யாரும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். 2025 வந்து நின்னுக்கிட்டு தறி நின்னா தொறி நின்னா நடக்குமாங்க காலத்துல? இது எப்படிப்பட்ட காலம்? உண்மையை சொல்லட்டுமா? கொரோனாவில தாண்டி வந்திருக்கோம்ல. 2018 2019 2020 கொரோனா காலத்துல நாமெல்லாம் சாதிக்கலேன்னு வருத்தப்படுற கூட்டம் எங்க கூட்டம் இல்ல நடுவர்களே. நாமெல்லாம் உயிரோடு இருந்ததே மிகப்பெரிய சாதனை தான் சொல்லி நம்பிக்கையோடு வாழக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். இங்க வந்து நின்னுகிட்டு ஒரு அந்த காலம் பெருசுன்னா அவர் சொன்ன கதை பூரா அந்த காலத்து கதை தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்லை நடுவர்களே. அந்த காலத்துல கிழவிங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து கண்ணத்துல கைய வச்சுச்சுன்னா தெரியுமா கேக்குறீல்ல? ஏன் தெரியுமா? அந்த காலத்து கிழவிக்கு பூரா வேலை எல்லாம் வெறும் வெட்டி கதையா பேசுச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? ஜீ தமிழ்ல சரிகமபா தண்ணிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வீடு வீடாக பாத்திரம் தேய்த்த எங்கள் ரமணி அம்மாவை கூட இன்னைக்கு உலகம் அறிய செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கதாபாத்திரமாக மாத்தி கொடுத்தது இந்த காலம். கிளவியவே சாதிக்க வச்சிருக்கணும், என்ன மாதிரி குமரிய எந்த அளவுக்கு சாதிக்க வைக்கணும்னு கேக்குறேன். அந்த காலத்துல வயசானவங்களை கண்டுபிடிச்சிடலானே முருகன், இந்த காலத்துல வயசானவங்களை கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? எங்க நடுவருக்கு ஒரு முடி கூட நடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அவர் யோசிக்கலன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு ஒரு முடி கூட நடிக்கலன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் 30 ரூபாய் பிளாக் ரோஸ்னு அர்த்தம். இல்லம்மா, நான் டோட்டலா ஃபுல்லா வாங்கி வச்சிட்டேம்மா. என்னத்த நீங்க ஃபுல்லா? இல்லம்மா, டையே ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கீங்க. முதல்ல வந்தாரு என் தம்பி வந்து, கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாமா? கல்யாண பொம்பளைக்கு கழுத்துல தாலி தொங்குமா, கல்யாணம் ஆம்பளைக்கு கழுத்தே தொங்குமா? யான்னு கேட்டா பொண்டாட்டி சோறு போட்டுமா, கஞ்சி ஊத்தட்டுமா, குழந்தைய ஆட்டமா, அட கிறுக்கப்பட்ட கூறுகண்ட குக்கரு. பொண்டாட்டி குழம்பு வைக்கட்டுமான்னா வையின்னு சொல்லிட்டு போ, வையின்னு சொல்லிட்டு போ. உனக்கு சாம்பார் வைக்கட்டுமான்னா வேணான்னு சொல்லிட்டு போ. நீ கிறுக்கு பையன், உனக்கு குடும்பத்தை புரிஞ்சுக்க தெரியாம அதுக்கு நாங்களா காலம், அதுக்கு நாங்களா காரணம்னு கேக்குறேன். வந்து ஏதாவது ஒன்று சொல்லி போட்டு இந்த காலம் சரியில்லை, இந்த காலம் சரியில்லை, இந்த காலம் சரியில்லைன்னு அதுக்கு நாங்களா நடுவர்களே காரணம். உண்மையிலே சொல்லுமா? இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? போன மாசம் நான் துபாய் போனேன். சரி, ஒரு கைத்தட்டு கொடுக்க கூடாதானே? நான் துபாய் போக கூடாதா? இல்ல குதிரைக்காரன் ஊரே சுத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாம் நடுவர்களே என்ன பாஸ்போர்ட் காமிக்க சொல்றேன் ராஸ்கல். அவர் 17 நாடு போனா ஒத்துக்கிறேன், நான் போன மாசம் துபாய் போனா ஒத்துக்க மாட்டியா நீங்க? இப்ப ஏன் நான் பாஸ்போர்ட் காமிச்சு நான் அடுத்த மாசம் இங்கிலாந்து கூட்டு போயிருவியா நீங்க? பாஸ்போர்ட் காட்டு செட்டிநாடு கூட்டு போய் சொல்றேன். 10 ரூபாய்க்கு உனக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி தடவை வக்கல்ல கிடையாது, பாஸ்போர்ட் வச்சுட்டு இங்கிலாந்து கூட்டு போறடி. நடுவர்களே நான் போன மாசம் நான் எங்க தெரியுமா துபாய் போனேன்.
சரி அதுவே பாருங்க போய் சொன்னனால உண்மையதான் சொன்னேன். மகிழ்ச்சிமா துபாய் போனா இன்னைக்கு எல்லாம் உண்மையிலே சொன்னமா நாங்கெல்லாம் துபாய் போறோம்னா சந்தோஷமா இருக்கா இல்லையாக்கா? வெளிநாட்டுல போய் நம்ம சம்பாதிக்கிறோமா இல்லையா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் திரண்டு சும்மா இன்னைக்கு எழுதி வச்சாங்க ஔவையார். இன்னைக்கு நாங்க திரைக்கடலையே தாண்டி போய் நாங்கெல்லாம் சாதனை படைச்சிட்டு வரக்கூடிய இந்த காலமா இல்ல நடுவர்களே. உண்மையிலே பிளைட்ல வந்தபோது எங்க செந்தில் சாரும் கூட வந்தாரு. சரி உண்மையை சொல்லட்டுமா? அந்த பிளைட்ல நன்றி சொல்றதுக்கு ஹிந்தில தன்யவாத்னு பேரு. என்னது? அந்த பிளைட்ல போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிளைட்ல ஏறும் போதும் நமஸ்கார் சொல்லுவாங்க, பிளைட்டை விட்டு கீழே இறங்கும் போது நன்றி சொல்லுவாங்க, தன்யவாத்னு சொல்லுவாங்க. எங்க செந்தில் சாரையும் பார்த்து அந்த பொம்பளை புள்ள சொல்லுமா தன்யவாத், நம்மாலு தன்யவாத், அந்த அம்மா தன்யவாத், இவர் தன்யவாத். எங்க கூட தானே பட்டிமன்ற பேச வந்தாரு, எங்க கூட வரலாம்ல? எங்க கூட வரல சார். அந்த பொம்பளை புள்ள பின்னாடியே போறாரியா? இல்ல அத தனியாவான்னு கூப்பிடுச்சுல, பிடிச்சு கூப்பிடுறேன். எங்க சார் போறீங்க? பட்டிமன்ற பேச வந்து சார் கூப்பிடுறேன். சும்மா அந்த புள்ள ஒன்னோட ரொம்ப அழகா இருக்கு, தனியாவா தனியாவான்னு கூப்பிடுச்சு. அதான் போயிட்டே இருக்கிறாங்க. உனக்கெல்லாம் பிரியா ஒண்ணு பிரியா கிடைச்சது பெரிய விஷயம். உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனது பெரிய விஷயம். 10 ரூபாய்க்கு பிளேடு வாங்க உங்களுக்கு காசு இல்லாம நாங்க இந்த காலத்துல நாங்க உண்மையை சொல்லட்டுமா சார்? அந்த காலத்துல காதல் பண்ணாங்க, அந்த காலத்துல நாங்க எல்லாம் காதல் பண்ணோமா? நீ எல்லாம் காதல் பண்ண எருக்க செடியார இருக்கு பிடிச்ச நீ ஏன் இவ்வளவு குசுமா பேசுனீன்னா? இன்னைக்கு எங்க கிட்ட உண்மையை சொல்லட்டுமா? வசதி இருக்கு நடுவர்களே. இன்னைக்கு போன்ல பேசுற சொன்னார்ல, விடிய விடிய சொல்லு ஆமா ஊமா ஏன் பேசுறோம் நாங்க? எங்க கிட்ட இன்னைக்கு வசதி இருக்கு. பல்லு இருக்கிறவே பக்கோடா திங்கிறான். உனக்கு என்னன்னு கேக்குறேன், எனக்கு என்ன கேக்குறேன்? அந்த காலத்துல வலி இல்லங்க, இன்னைக்கு இந்த காலத்துல வலி இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணீங்க? வெறும் மாட்டு வண்டி புளி வரதான், மாட்டு வண்டி புளி வதனை கட்டிக்கிட்டே நீ எல்லாம் இவ்வளவு குசுமா பேசுனீங்கன்னா, இன்னைக்கு எங்க பசங்க பாருங்க யூத் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தன அப்பாச்சி பைக் வச்சிருக்காங்க. அப்பாச்சி ஓட்டுறவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்திருப்பாங்க. பின்னாடி உட்கார்ந்திருக்க என்ன மாதிரி அழகான பொண்ணு செகண்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்திருக்கும். நீ இங்க வர மாட்டே உனக்கு தெரிஞ்சுக்காம ஏப்பா நீ போம்மா நடுவரதான் சொல்றப்பா. ஓ அண்ணே உட்கார்ந்து கேமரா பண்ணிட்டு ஏற்கனவே அதுல அடங்கப்பட்டத ஒரு வருத்தப்படுறாரு வேற. எச்சுச்சுமி நீ பேசு. எனக்கு ஒரு ஊருக்கு 7 வருதுங்க. அது யாரா ஒருத்தருக்கு மட்டும் நடுவர் அவர்களே, அந்த காலத்துல நீங்க மாட்டு வண்டி தான் போனீங்க. அது கரெக்டா ஆண்கள் மட்டும் தான் சேர்த்து போனீங்க. நாங்க உழவு விட போறோம் உயிரை விட போறது எங்களுக்கு தான் தெரியும். ஆனா உண்மையிலே பைக்ல நீங்க உட்கார்ந்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல என்ன மாதிரி பொண்ணு உட்கார்ந்துருந்தா, பொண்ணு என்னங்க யார் உட்கார்ந்தாலும் சரி, மாமியாரவே இருந்தாலும் சரி, ஸ்பீடு பிரேக்ல பிரேக்கே போட வேணாம், அதுவே தன்னால வலிக்கிறது சட்டம் வந்து ஒட்டிக்கும். அவ்வளவு வசதி இப்ப எங்க காலத்துல இருக்கு. உங்க காலத்துல இருந்துச்சா? மாமியம் சரி நீ மட்டும் நாங்க சொல்ல கூடாதா? இன்னைக்கு வாழ்க்கையை எப்படி தெரியுமா நாங்க சாதிக்கிறோம்? அந்த முருகானே தெளிவா கேட்டேன். காலையில் ஜப்பானில் காப்பி எக்கோ வச்சு விடுங்களேன். காலையில் ஜப்பானில் காப்பி, மாலையில் நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, தட்டத்தும் தட்டத்தும் கைகள் ரெண்டு, பாடட்டும் பாடட்டும் கால்கள் ரெண்டு, உலகம் நமது பாக்கெட்டிலே உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பள்ளிருக்கு வட்டமீது பாட்டிருக்கு பட்டையில மட்டனையும் இன்பமின்றி துன்பமில்லை. காது பத்திரம் போயிரு. எந்த கடையில வாங்கினு தெரியல, 1 மணி வரைக்கும் தாங்குதே. அதான் இந்த காலங்கிறது. அது என்ன பேரு கேட்டா அந்த காலத்தை காட்சி குடிச்சு ஏதாவது வீரம் இருந்துச்சா உனக்கு? வேற நம்மால எங்கேயும் போவதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் ராத்திரங்கள் ஓடிவிடும்.
பரவாயில்லையே, கையாலேயே போட்டா இருக்கிறாரியா நடுவர் அவர்களே. நீ போமா, நீ போயிட்டே இருமா. அப்படிதாங்க இருக்கதான் செய்ய. திருவிழானா அது அப்படி இருக்கதான் செய்யும். இல்லைனா பிறகு திருவிழா. நடுவர் அவர்களே, அதானே நான் பாடி அவர் ஆளனா அந்த பாட்டுக்கு மகிமை தான் இருக்குதா? என்ன இருக்குது? என்ன இருக்குதா நான் கேக்குறேன். அந்த காலத்துல என்ன பண்ணீங்க? வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு பொட்டியில பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து ஒளிய பாட்ட ஒளிஞ்சு பார்த்த உனக்கே இவ்வளவு குசும்பு இருக்குன்னா, செல்போனை டச் பண்ணி 1000 பாட்டு கேட்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் நடுவர் அவர்களே. நான் கேக்குறேன், வந்தலே சொல்றாரு அந்த காலத்துல சேலையில தொட்டில் கட்டி ஆராரோ ஆரிராரோ உனக்கு பொழப்புள்ளடி ஆராரோ போட்டேன். எனக்கு இன்னைக்கு 1008 வேலை இருக்கு, படிச்சிருக்கேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். புள்ளைய மட்டும் ஆறாயிரம் உன் குடும்பம் எங்க போய் நிக்கும்? நடுத்தருல நிக்கும். இப்ப நாங்க எதுக்கு பாட்டு போதும் கேக்குறேன். செல்போனை டச் பண்றோம், படக்கடல ஒரு பாட்டு ஓடும். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் உடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உனக்கு ஆளு விரிச்சு, அம்மா வந்து கொஞ்சம் எதுவும் சினிங்கிடுச்சு. தெரியுதா? பணமரத்துக்கு அடியில இப்ப நான் தான் வந்திருக்கேன் நைட் 1 மணிக்கு. நடுவர் அவர்களே, நீங்க அன்னைக்கு எல்லாம் கனவு கண்டதை நாங்க நனவாக்கி வச்சிருக்கிறது இப்படிப்பட்ட காலம். நடுவர் அவர்களே, நீங்க வந்து இந்த காலம் நல்லா இல்ல இந்த காலம் நல்லான்னு போய் சொல்லலாமா? போய் சொல்லலாமா சார்? உண்மையிலே சொல்லட்டுமா சார்? அந்த காலத்துல நீங்க எல்லாம் பஞ்ச பரதேசிகளா இருந்தீங்க. உன்னையதான் சொல்றேன், உன்னையதான் பஞ்ச பரதேசிகள். ஒரு வேட்டியை 8 தடவை இந்த பக்கம் கட்டி, அப்புறம் கரையை திருப்பி அந்த பக்கம் கட்டி, புதுக்கோட்டை பக்கம் வந்து பாருங்க எல்லாம் செம்மண்ணாதான் இருக்கு, வேட்டி புறா ஒண்ணு பழிச்சுட்டு இருக்காது. அவரு புதுக்கோட்டைக்காரதாங்க அவரு, அதனாலதான் அவ்வளவு விளக்கமா பேசினாரு அவரு. உண்மையா இல்லையா? அந்த காலத்துல வேட்டி சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா வேற வாங்க வக்கில்ல உனக்கு, அதை தைச்சு போட்டேன். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கும் போதே நேரா ஜவுளி கடையில போய் காசு கொடுத்து கிழிஞ்ச பேண்ட தான் புதுசா வாங்கிட்டு வந்து போடுறான். காரணம் என்ன? எங்க கிட்ட காசு இல்லையா? நீங்க திட்டுங்கிறதுக்காகவா? நெவர். நாங்க ஏன் தெரியுமா வாங்குற புது பெட்டையை கிழிச்சு போட்டு வாங்குறோம்? ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு இருக்க கூடாதுங்கறத நிரூபிக்கிறதுல தட்டி விடுனேன் சொன்னாலும் ஐயோ உண்மையிலேயே அதுக்காக ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு இல்லாத. எப்ப தம்பி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல மச்சாங்கார என்னைக்கோ சீரு கொண்டு வந்தானா நல்லா சாப்பிட்டு போன்னு சொல்றதுக்கு நல்ல எண்ணம் இல்லாத நீ என்ன அந்த காலத்தை பத்தி பேசுற? அது 2400 ரூபாய்க்கு கணக்கு எழுதி இருக்கிறேன். 2400 ரூபாய் நீ கணக்கு எழுதி தான் விளங்காம போற. இங்க வந்து பொண்டாட்டி வந்து திட்டுறீங்க. என் தம்பி எங்க சொல்லுங்க, அந்த கேமராமேனை ஜூம் பண்ண சொல்லு. என் தம்பி மட்டும் கண்ணை முழிச்சு பேசிட்டானா நான் இப்படியே உட்காந்துடுறேன். நீ ஏன் லைலா கண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி பாக்குற? இன்னைக்கு ராமச்சந்திரன் மாட்டு எப்படி போல பாட்டா அவன் கூட்டுறான் இப்படி கூட்டுறான். எப்படியா கூட்டாளா இல்லையாடா? கூட்டாளா இல்லையா? கூட்டாளா இல்லையா? கூட்ட தெரியாத எதுக்கு நீ கூட்டிட்டு போன? கூட்டையே தெரியல அவளுக்கு. நீ ஏன் கூட்டிட்டு போன அவளை? நீயே கூட்டிட்டு போக வேண்டியதா? அந்த புள்ள தான் கூட்டி பிடிச்சி மச்சானுக்கு சோறு போட வக்கல உனக்கு எதுக்கு பொண்ணுன்னு நான் கேக்குறேன். நடுவர்களே, அந்த காலம் சிறந்தது அவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல. அந்த காலத்தை நீங்க என்ன பண்ணீங்க, என்ன சாதிச்சீங்க? நாங்க அந்த காலத்துல நான் வந்து போனோம், விதி நடந்து போனேன். எனக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்து காலேஜ் பஸ் வீட்டு வாசல நிக்குது. நான் ஜம்முன்னு ஏட்டு ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துக்கிறேன். அந்த காலத்துல நாங்க சூப்பரா வந்து எப்படி மார்க் வாங்கின 10ஆம் கிளாஸ்ல சொல்லுங்க. என்னமா படிச்சீங்களா? முதல்ல நான் படிக்கவே இல்லமா. அது தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. 10ஆம் கிளாஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? நான் போனது 5ஆம் கிளாஸ் தான்மா. ஆனா உனக்கு பியூசி முடிச்சிட்டு கலெக்டர் வேலை உங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, புதுக்கோட்டை ஆத்திரபத்திர ஓத்துற எதுக்கு பிசினே போட்டு சாத்துற? எப்படி மார்க் வாங்குனீங்க 10ஆம் கிளாஸ்ல? 235. ஆக மொத்தம் எல்லாத்துலயும் பார்டர் தான். ஆமா, அதான் பார்டர் தாண்டி எங்கேயும் பேச போக மாட்டாரு. நல்லா கை தட்டி கொடுங்க செல்லில் சார். 235. எக்ஸ்கியூஸ் மீ, வாத்தியாரு நீ சொல்லு மார்க். லைலா கண்ணே நீ எப்படி? 500க்கு எவ்வளவு ஆரம்பிச்சு? இல்ல எல்லாம் மார்க் லிஸ்ட் காட்டுங்கம்மா. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுத்து. நடுவர்களே, உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு பசங்க அவங்க சொல்றாரு அந்த காலத்தில் நாங்கள் மண்ணோடு விளையாண்டோம், மண்ணாய் போனோம், இன்று செல்லோடு விளையாடுகிறார்கள், மனசு அழுக்காவது. உனக்கு தெரியுமா? இருக்கு நீ வாத்தியார் தானே, தப்பு தப்பா சொல்லாம முதல்ல நான் கேட்கிறேன். உண்மையில சொல்லட்டுமா? நீ எல்லாம் விளக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்து 235 மார்க்
எல்லாம் பாடுறு. என் பசங்க செல்போன்ல விளையாடுவான், வாழ்க்கையில விளையாட்டாவும் இருப்பான், பரிச்சைன்னு வந்தா அவன் அலாட்டா இருப்பான். நடுவர்களே, இன்னைக்கு உண்மையிலே 10வது 12வது மார்க் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் பேர் பரீட்சை எழுதுனானா அதுல கிட்டத்தட்ட 5000 பேர் 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கிட்டு இன்னைக்கு படிப்புலயே நாங்க சாதிக்கக்கூடிய இன்னைக்கு இலக்கூடிய இளம் சிங்கங்களை வந்து பார்த்து என்ன சாதிக்கிற? அன்னைக்கு நீங்க கனவு கண்டீங்க. என்ன கிருஷ்ணன் பாட்டு பண்ணாரு, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, நாட்டான விருந்து கலக்கு காட்ட போறேன்டி, தஞ்சாவூர் ஏட்ட பிரிச்சு தலைகீழா பாடம் படிச்சு, தஞ்சாவூர் ஏட்ட பிரிச்சு தலைகீழா பாடம் படிச்சு, புருஷன் கொஞ்சாதி இல்லாம புள்ளையும் புள்ளையும் பிறங்குறாப்புல. எக்கோ லைட்டா வேண புருஷன் பொஞ்சாது இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்கிற மாதிரி செயற்கை கருத்தரிப்புன்னு ஒண்ணு வருங்கிறத அன்னைக்கு நீங்க கனவு கண்டீங்க, இன்னைக்கு நனவாக்கியது எங்களுடைய விஞ்ஞான காலம். நடுவர்களே, என்ன சொன்னீங்க? அன்னைக்கு பொம்பளையால பூரா இழுத்து அம்மி அரைக்கிறதுக்கும் மாவு ஆட்டுறதுக்கும் புருஷன் முவர கட்டைய துடைக்கிறதுக்கும் தான் பொம்பளைங்களை நீங்க எல்லாம் பயன்படுத்துனீங்க. நடுவர்களே, என் அன்பு தம்பி ராமச்சந்திரன் வந்தால இன்னைக்கு பொம்பளை ஆள்கிட்ட வாழ முடியுதான்னு கேட்டாங்கல்ல. அந்த காலத்துல ஆண்கள் நேரம் கோவணத்தை கட்டினாங்க, போய் வயல்ல போய் உழுந்தாங்க, அடுத்தது வந்து வீட்டுல வந்து உழுந்தாங்க. அதனால எல்லாமே அந்த காலத்து பெண்கள் முந்தானை எடுத்து தொடச்சு விட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ற? காலையில போகும்போது பொண்டாட்டி சட்டைய பொண்டாட்டி துவச்ச சட்டைய மினிஸ்டர் மாதிரி போட்டுட்டு நேரா வர்றப்ப நடந்து போறேன் சம் 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 இங்க இருந்து ஓமலூர் வரைக்கும். சாயங்காலம் நீ அதே மாதிரி வந்தீங்கன்னா உன் முகர கட்டைய நாங்க தொடப்போம். சாயங்காலம் வரும்போது அப்படியா வர்ற, இப்படி அளந்துகிட்டு வர்ற சரவியர் மாதிரி உன் முகர கட்டைய தொடச்சா என்ன, தொடக்கலன்னா என்ன நான் கேக்குறேன். அந்த காலத்துல வேலை இல்ல. அந்த காலத்துல ஆட்டுக்கல் இப்படி பெருசு இருந்துச்சு, நீ பார்த்த பாத்தியாரு அப்படி அந்த காலத்துல ஆளு சந்தன போட்டு அந்த காலத்துல அம்மியை இழுத்து அரைச்சாங்க, அதெல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு. அவங்க ஆயா வந்து 8 மாதிரி இருந்துச்சா நீ பார்த்த. இப்ப நீ இந்த ஊர்ல குதிரைக்கார ஊர்ல ஏதாவது ஒரு கிளவிய கூட்டு வர, அவனை இடுப்பு மட்டும் 8 மாதிரி இல்ல, அவனை 8 உதப்ப தெரிஞ்சுக்காமா. யாரு யாரு அந்த அம்மா என்ன என் கூட பிறந்தது, ஒரே ஆஸ்பத்திரியில பிறந்தா, ஒரே வயசா? எனக்கு மட்டும் என்ன நல்ல மாதிரிதான் அல்ல, ஒரே வயசு தானே. 30 ரூபாய் பாக்க இப்ப நான் முடிவு பண்ணிட்டேமா. இல்ல உனக்கு என்ன முடிவு பண்ணிட்ட வயசு? இல்ல பாட்டி நீங்களே ஒரே தானே. அந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போற பாட்டுல அடுத்த வரை சொல்லி இருப்பாரு. என் தம்பிக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் அந்த பாட்டை தொடங்குறேன் பாருங்களேன். அந்த காலத்துல நாங்க அம்மி எடுத்து அழைச்சோம், நாங்க மாவாட்டணும் சொன்னீங்க இல்ல. எங்க வீட்டுல இன்னைக்கு மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. அந்த காலத்துல என்ன சொன்னேன், எனக்கு வீட்டுல கடுகு இல்லடி, சீரகம் இல்ல, எல்லாம் இல்ல இல்லன்னு புலம்புன பஞ்ச காலங்க அதுங்க. இப்ப எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு. அத போட்டு ஆட்டுனா கரண்ட் செலவாயிரும். சரி, கரண்ட் செலவாயிரும். எதுக்கு வீட்டுக்காருக்கு செலவு வைக்கணும்டா? என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வரும்போதே மாமா 30 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்றோம். என்ன தப்பு இருக்குல்ல? சரி, அப்ப என்ன சொல்லுவாரு. அப்ப அந்த அம்மா கேட்பாங்க, அவங்க மனைவி கேட்பாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன், புருஷன் கொஞ்சம் ஜாதி இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்கிற மாதிரி நான் செய்ய போறேன் பாரு, விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க போறேன் பாரு. அடுத்ததான் ஒரு வரி போடுவாங்க, நெல்லு குத்த மாவரைக்க நீர் அரைக்க மிஷினு, அந்த பகல்ல ஆத்தி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷினு சேர்த்து வைக்கணும். அதுல ஒரு வரி நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் உண்மையிலே தீர்க்க தரிசிங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாரு. கொரோனான்னு ஒரு காலம் வரும்டா, அப்ப பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், ஆன்லைன் கிளாஸ்னு ஒரு கருவி வந்தாதான் அவன் படிக்க முடியும்னு அன்னைக்கு கனவு கண்டதை நனவாக்கணும். நல்லா உண்மையை சொன்னா கை தட்டுங்க, பொய் சொன்னா கை தட்டுறீங்க. நாங்க உண்மையை சொன்னா என்னத்தை சிந்திச்சீங்க? நீ சிந்திச்சு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதா மூளையிலேயே. ஆனா நாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது. நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். அந்த காலத்தை விட இந்த காலம் ஏன் சிறந்ததுன்னு சொல்றான்னா, வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்துருச்சுங்க. உண்மையிலே சொல்லட்டுமா? சொல்லுமா. அந்த காலத்துல கிளவிங்க இப்ப ஒண்ணும் இல்ல. அந்த காலத்து ஆளுங்களுக்கு யார்ட்டையாவது டச் போனை கொடுத்து பேச சொல்லுங்க, ஏதாவது எங்களை மாதிரி அடக்கமா பேசுமா சொல்லுங்க. நாளை என் வீட்டு காட்ட மாமா சாப்பிட்டியா, என்ன பண்ண சொல்லு, சரி நாளைக்கு வந்துரு. இதே அந்த காலத்து கிளவிய பேச சொல்லுங்க, ஆனா போன்ல கூட பேச வேணாம். அங்க மாடு மேய்துனா மாடு மேய்க்கிற அந்த மாரிமுத்தை எப்படி கூப்பிடணும்? மாரிமுத்து வந்து சாப்பிட்டு போடா. இது எங்க டீசென்டான காலம். அந்த வேலைக்காரே டீசென்டான காலம் வாசிக்க சொல்லு. இதே அந்த காலத்துல அவங்க கூப்பிடுறத பாத்திருக்கியா? ஒத்த பணத்துல அங்க நிப்பாரு தாத்தா, ஏ மாரிமுத்தை
ஏமா அதான் அந்த காலத்துல ஏ கஞ்சி குடிச்சியா ஓ புருஷனை கூப்பிடுறதுக்கு எதுக்கு ஊரையே கூப்பிட மாதிரி கத்துற எதுக்குன்னு கேக்குற அந்த காலம் சிறந்தது அந்த காலம் சிறந்தது உண்மையே சொல்லட்டுமா சொல்லுமா அந்த காலத்துல எல்லாம் இப்ப தந்தின்னு ஏதாவது இருக்குதா இல்ல தந்தி ஒண்ணு வந்துச்சுன்னா நல்ல விஷயமா இருந்தா கூட அது 10 வீட்டுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் ஏ அப்பா என்னப்பா தந்தி வந்துருச்சு ஆயோ அப்படின்னு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது கூகுள் மேப்னு ஒண்ணு வந்திருக்கு கூகுள் மேப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா அது இல்ல எனக்கு தெரியாது அப்ப 10th படிக்கல அப்ப எப்படி யூஸ் பண்ண தெரியும் ஆமா ஆமா நானே பட்டன் செலுத்தமே வச்சிருக்கேன் இப்ப கூகுள் மேப்னு ஒண்ணு வந்துருச்சு அந்த கூகுள் மேப்ல நான் யார்ட்டமே கேட்கவே தேவையே இல்ல அந்த காலத்துல விளக்கு வசதி கிடையாது அந்த காலத்துல இது மாதிரி பைபாஸ் ரோடு வசதி கிடையாது அதனால நீங்க வீட்டுக்கு வீடு நைட் ஆயிடுச்சுன்னா வேற எங்கேயும் காட்டுக்குள்ள போக கூடாது திண்ணையில உட்காந்து ஓசியில சோறு குடிச்சீங்க ஓசியில மோர் குடிச்சீங்க இன்னைக்கு எங்களுக்கு எல்லா வசதி இருக்கு அந்த கூகுள் மேப்ல இப்ப நான் ஓமலூர்ல இருந்து குதிரைக்கானூருக்கு வரணும்னா நான் யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க யார்ட்டையும் அனாவசியமா பேசணும்னு அவசியமே இல்ல அந்த கூகுள் மேப்பே நமக்கு வழி சொல்லும் just 45 kilometers are there in keep left Omalu road just 5 kilometers are there in Kudiraikanur I reached your destination கைத்தட்டி வைக்கிறேன் உண்மையிலே சொல்றேன் உலகத்துக்கே அன்னைக்கு பாரதிதாசன் கவலைப்பட்டாருங்க இருட்டறையில் உள்ளதடா உலகம்னு பாரதிதாசன் கவலைப்பட்டாரு இன்னைக்கு மட்டும் பாரதிதாசன் உயிரோட இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் உள்ளங்கையில் உள்ளதடா உலகம்னு சந்தோஷப்பட்டிருப்பார் நடுவர்களே இதுதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் அந்த காலத்துல என்ன பண்ணீங்க வேப்பமர உச்சியில பேய் ஒண்ணு ஆடுது நீ பேயா திடீர்னு பேய் தான் ஆடும் எங்க அம்மா அந்த காலத்து ஆளுதாங்க என்னை சொல்லுவாங்க பட்டிமன்றம் முடிஞ்சு தலையில பூவெல்லாம் வச்சுட்டு வராது தங்கம் ஏமான்னு கேட்டேன் பேய் பிடிச்சுக்குமா ஒரு பேயை எப்படி ஒரு பேய் பிடிக்கும் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா ஐயோ இதுக வேற என் வாய கிளப்பி விடுதுங்க நீ வேற அந்த காலத்துல பேய் ஆடுதுன்னீங்க நைட்டு 1 மணிக்கு வந்து ஒருத்தர் குறி சொல்லுவாரியா இந்த செந்தில் சார் வீட்டுல பிரியாவை பார்த்து சொல்லுவாரு எப்படி சொல்லுவாரு செக்கம்மாவாரு இறங்கியாளு தண்ணிய குடிக்காத வயிறு ரொம்பிரும் பணமரத்துக்கு கீழே போக முடியாது ஐயா கையை ஓட்ட அம்மா கையை தாராளம் ரோஹிணி கையை தாராளம் சைசு குண்டு கவலைப்படாத தாயத்து ஒண்ணு நானும் தாரேன் தலையில கட்டாத கழுத்துல கட்டாத வயிற்றுல கட்டாத சைசு பத்தாது கால்ல கட்டாத பாதத்துல கட்டாத கணுக்கால கட்டாத தலையை சுத்தி நீயும் தூக்கி ஓட்டு வெட்டக்கோழி 2 பட்டு துணி 1 2000 ரூபாய் தாளு செல்லாத தாயி அவசரப்பட்டு சொல்லிட்டேன் 500 ரூபாய் நாள் கேட்கறது நான் இல்ல ஜக்கம்மா காளி காசு கொடுப்பாரு அடுத்த நிகழ்ச்சி கண்டிப்பா உண்டு இதே ஆட்களை போட்டு கூட்டுவா இதே இசைக்கலைகள்ல கூட்டுவா இதே ஆடியோவை கூட்டிட்டு வா ஒரு பொம்பளை புள்ள ஒரு 10,000 காசு அவருக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது படிக்காம மூட்டை எடுத்துருக்க கத்த காலம் மாதிரியே இல்ல படிச்சு என்ன டை அடிச்சங்க ஆணவத்துல பேசுறீங்களா அப்ப எனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் எத்தனை டை அடிக்கிறேன் இத்துணி டை தலைக்கு அப்படா உனக்கு எவ்வளவு ஆணவம்னா இவளா முடிக்கு இவளா அடிச்சு எனக்கு அதெல்லாம் இந்த காலத்துல டையாற வரைக்கும் டை அடிச்சு இளமையா வாழலாம் அது தெரியுமா உங்களுக்கு நடுவர்களே அன்னைக்கெல்லாம் மூட நம்பிக்கை வளர்த்தீங்க ஒரு காலத்துல அம்மா போட்டுச்சுன்னா அது வைரஸ் நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் ஆணுச்சு எதுக்காக வீட்டுல வேப்பங்களையும் சொரிய வச்சீங்க என் வீட்டுல ஒரு வைரஸ் தொற்று இருக்குடா தெரியாம நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கூட உனக்கும் அந்த நோய் தொற்று விடுமே என்பதற்காகத்தான் வேப்பங்களையே வீட்டு வாசல சொருகி வச்சாங்க அத நீ என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணி நாங்க அந்த காலத்துல ஆத்தாதான் வந்துச்சு எதுக்கு ஆத்தா மேல பழிய போடுற நடுவர்களே சொல்லுமா அந்த நிலாசோர் சொன்னார்ல வந்ததுல இருந்து பாக்குறேன் எங்க அம்மா சட்டியில உருட்டி எனக்கு நிலாசோர் குடுத்துச்சு பாரு உனக்கு தட்டு கட்ட கொடுப்பதுக்கு தட்டுக்கு வக்குல்ல ஆக்குன சட்டியிலேயே சோத்த போட்டு கட்டி தின்னேன் அதுக்கு இவ்வளவு பெருமை பகுமானம் குடிக்காத ஓட்டங்களே உண்மையா இல்லையா உனக்கு குழம்பு சட்டி மட்டும் இருந்துச்சு அதுல சோத்த போடு செவனேன்னு ஒத்த புள்ளைய பத்திருந்தா ஒரு வாய் கூட்டிட்டு போயிடலாம் நீ தான் நந்த குடிச்சு படிக்கிற மாதிரி 15 வந்து விட்டுருக்கிய அப்புறம் இப்படி பெரிய சட்டியில தான் கொடுக்க முடியும் சோத்த என்ன புஷ்டி உனக்கு வேஜா பாரு சட்டி சோறு எல்லாம் திண்டு கட்ட குடும்பம் வந்து உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா நல்லா சோறு விட்டுச்சு கலா சோறு விட்டா திக்க மாட்டாங்க பிரியா சோறு விட்டா திம்பியா நீதான் வீட்டுக்கே போறதுல அப்புறம் சோறு திக்க போற நடுவர்களே சொல்லுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொன்னாரு இல்ல விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவங்க இன்னைக்கு எல்லாருமே
குறிப்பா நெல்ல வந்து 3200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நெல்லுன்னு கண்டுபிடிச்சோன்னு சொன்னார்ல. நெல்லுக்கே எவ்வளவு வயசுனா என் தமிழுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு கேட்டார்ல. உண்மையில நல்லா கைத்தட்டி கொடுங்க, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன் நடுவர்களே. ஆனால் அந்த நெல்லே 3200 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததுன்னு யாரு கண்டுபிடிச்சா தெரியுமா? கீழடி ஆய்வுல கண்டுபிடிச்சு இன்னைக்கு நாங்க சொல்லியிருக்கோம் விஞ்ஞானத்துல. இன்னைக்கு நாங்க கொண்டு போய் சொல்லி கொடுத்தோம். ஏன் தெரியுமா? எல்லா நாட்டு கொடியிலையும் நிலா இருக்கு, எல்லா நாட்டு கொடியிலையும் நிலா இருக்கு. நம்ம நாட்டு கொடிதான் இன்னைக்கு நிலாவிலே போய் கால் பதிச்சு முதல் முறையா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கோம். மூட நம்பிக்கை வளர்த்த உங்க கால் நல்ல காலமா, தன்னம்பிக்கை வளர்த்த எங்க கால் நல்ல காலமா? உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை புசிப்பிட வழிபாரு, சுபவேளை மாறி மாலை சூடிடு, அட எவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன நிறம் கண்டதில்லை ஒருவருமே, ஒரு நிலைக்குள்ள அடைவட்ட ஆலமரம் கண்டிருக்கும் அதுவரை ஒரு மனமே, சிங்க நடை பாட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் காலத்தில் ஏறு, படைய பாடேங்க படுக்க ஐத்தட்ட கூடாது. எத்தனை ஊருக்கு போனீங்க? மேலதாளத்தோட உங்களை ஏன் தெரியுமா கூட்டு வந்தாங்க? முதல்ல அறுக்கிற கடாவை இப்படிதான் மேல கூட்டு வருவாங்க. நீ பொய் பொய்யா பேசுற, இங்கேயே வெட்டி பொலி போட்டுருவோம். எனக்கு குதிரைக்காரன் எங்க வந்து என்ன சீனை போட்டு நான் கேட்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் மேடை ஏறிய பிறகு ஒவ்வொரு பேச்சாளர் பெருமக்களையும் செந்தமிழாலையும் கன்னித்தமிழாலும் அழகுற பேசிய அந்த பெண் ஆணுக்கும் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. எந்த ஊர்லயுமே இப்படி வரவேற்பு கொடுத்ததில்லை. துண்டு வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப போடலாமா துண்ட? போடலாமா? இரு, அவங்க பேசிட்டு பாத்துக்குவோம். காசு வேஸ்டா போயிருப்பா வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு பேச்சா நல்லா பேசினா இடையில குறுக்க வருவாங்க. இதே மாதிரிதான் துண்டு பத்தலாமா சார்? இப்ப நடுவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல பட்டிமன்றம் கேப் கொடுத்துரும், கடைசியா போட்டுக்கலாம் சொல்லி கடைசி வரைக்கும் துண்டை கூட்டுக்கே கொண்டு போயிட்டு அடுத்த வருஷம் ஒரு பட்டிமன்ற குரூப்பை கூப்பிட்டு அவங்களுக்கு போடுவாங்க. நடுவர்களே, அப்படிப்பட்ட ஊர்களுக்கு மத்தியில் நல்ல சாப்பாடையும் கொடுத்து எங்களுக்கு நல்ல தமிழால் வரவேற்பையும் கொடுத்து மேலதாளத்தோடு இசையோடு வர முத்தமிழோடு வரவேற்ற அற்புதமான ஒரு குதிரைக்காரர் மட்டும்தான். இப்ப அது எந்த காலத்துல நடந்துச்சு? எந்த காலத்துல நடந்துச்சு? இருக்கமா இல்லையா நடுவர்களே? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு வீட்டுல கல்யாணம்னா ஒரு வாரம் உட்காந்து சோறு திம்பா. நீ எல்லாம் ஆமாவா இல்லையா? வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. எவன் வீட்டடா சீரியல் பல்பு எரியும், யார் வீட்டடா பந்தல் போட்டிருப்பாங்க, யாருக்குடா கல்யாணம் நடக்கும்னு ஒரு வாரம் உட்காந்து நல்லா ஓசி சோத்த உட்காந்து திங்க வேண்டியது. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத காலம் அந்த காலம். பட் இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. பஃபே சிஸ்டம். பஃபே சிஸ்டம். நீ பணக்காரனா இருந்தானா ஏழையா இருந்தானா, நீ கோடீஸ்வரனா இருந்தானா கோட்டை சுட்டு போட்டவனா தான். இந்த காலத்துல எல்லாரும் சமண்டா. கல்யாணத்துக்கு வந்தியா? எடுத்தட்ட தட்டை எடுத்தியா? எல்லாரும் தட்டை எண்ணிக்கிட்டு பிடி பாட்டு சோத்து போய் நில்லு. ஒரு காலத்துல நீங்க தலவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவாங்க, பிடிக்காத சாப்பாடை இலையில வச்சுட்டு போய் நீங்க அன்னத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணவங்க நீங்க. நாங்க அப்படி கிடையாது. பஃபே சிஸ்டம் ஏன் தெரியுமா வச்சோம்? சில பேர் கூச்சப்பட்டு சாப்பிட மாட்டான் அந்த விருதுல இல்லையா? அந்த இலைக்கு பின்னாடி நிக்கிறவன் இவன் எப்ப எந்திரிப்பான், நம்ம எப்ப சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருப்போம். உட்கார்ந்து சாப்பிடறவனும் திருப்தியா சாப்பிட மாட்டான், அடுத்து வந்து சாப்பிட தயாரா நிக்கிறவனும் சாப்பிட மாட்டாங்க. பஃபே சிஸ்டம்னா உன் தட்டிலேயே நான் கையிலேயே தட்டை கொடுக்குறேன்டா, உனக்கு விருப்பமான உணவை நீயே தேர்ந்தெடுத்து வயிறார சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போன. இன்னைக்கு நாங்க சொல்லியிருக்கோமா இல்லையா? சமதர்மத்தை வச்சிருக்கோம். சும்மா அந்த காலத்துல நாங்க தின்னோம், நாங்க வச்சோம், இதே சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த காலத்துல நீங்க ஒரு பாட்டு போட்டா, இப்ப எங்க பாட்டுல கிண்டல் பண்ணாருல, மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தார். மாசி மாச கடைசியில மச்சான் வந்தாருன்னா ஆடி மாச கடைசியில அடுத்த வீட்டுக்காரனா வந்தாரு, இல்ல சித்திரை மாச கடைசியில சித்தப்பா வந்தாரு, இல்ல நவம்பர் மாச கடைசியில நடுவர் தான் வந்தாரா? ஏன் வந்தாரு? இப்ப ஏன் வந்தாரு? அந்த காலத்துல உண்மையே சொல்லிட்டுனாங்க. ஒரே ஒரு படம் தான் ஓடி இருக்கும், 100 நாள் ஓடிச்சு அந்த படம். என்ன படம்? மனோலனே மங்கையின் பாக்கியம்மா. 1 வருஷம் ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு? அன்னைக்கு பூரா சினிமா கொட்டாய் ஒண்ணுதான் இருந்துச்சு. உனக்கு வேற வேலையே இல்ல. அது மண்ணு கொட்டாய் தான். மண்ணு கொட்டாயில போய் உட்கார்ந்துக்கிட்டு நல்லா எச்சி வெத்தலை பாக்க அங்கேயே துப்பிக்கிட்டு அது மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அதே படத்தை திரும்பி பார்த்து ஒரு கிளவி சொல்லுது, ஐயா ஐயா எம்ஜிஆர் தம்பி செத்து போச்சுடி. செத்து போயிட்டாராம்.
படத்துல படத்திலேயே அதே கிழவி அதே படத்தை வந்து நாளைக்கு பாக்குது என்னடி நேத்தான் செத்தாரு இன்னைக்கு உசுரோட வந்து நிக்கிறாரு அட கூறுகட்ட குக்கர்களா அந்த காலத்தை வசனம் கேட்டிருக்கேன் சிவாண்ணே அதெல்லாம் உட்கார்ந்து ஆடு பார்த்த கூட்டம் தான் அந்த காலத்துக்கு கை தட்டும் ஏனப்பா என் விதியை பார்த்தாயா எங்கு சென்றாலும் நீதான் நன்றாக பேசுவாய் நீதான் நன்றாக முடித்து வைப்பாய் எதை முடிக்கிறேன்னு எனக்கே தெரியவில்லையப்பா கடைசியாக பேச விட்டு என் குரலும் ஆண் குரல் போல் போய் கொண்டிருக்கிறேன் கத்தி கத்தியே நான் பேசி நான் சக்தி இல்லாமல் இருக்கிறேனப்பா உனக்கும் இந்த கீபோர்டை தூக்கி உனக்கும் சக்தி இல்லையா நான் என்ன செய்வேன் உனக்கு சக்தி இல்லை என்றால் அந்த சக்தி பானம் என்னவென்று அவரிடம் கேள் அவர்தான் 7 மணியிலிருந்து சக்தியாகவே இருக்கு அது என்ன சக்தி என்று நமக்கு தெரியவே இல்லையப்பா நீயும் அடங்கி அமர்ந்தாய் பத்தாயா இதை போல்தான் என் கணவரும் திருமணமான புதிதில் ஆடிக்கொண்டே இருந்தார் இப்பொழுது உன்னை போல் அடக்கி வைத்திருக்கிறேன் அப்பா இதுதான் இந்த காலத்து பெண்கள் ஆஹா எப்பா சற்று காலை கீழே போடப்பா அதல பாதாளம் வரை தெரிகிறது நான் ஏன் செய்வேன் அதனால் தான் ஒரு பல்பை அந்த பக்கம் திருப்புங்கள் என்று சொன்னேன் எனக்கு தெரியக்கூடாததெல்லாம் தெரிகிறது இதையெல்லாம் ரெக்கார்டு செய்து நீங்கள் போட்டு விடுங்கள் எங்களை சேனலில் பேசும்போது நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீர்கள் என்று அழைக்கும் நான் இப்படி பேசினால் கை தட்டுகிறீர்கள் நான் நல்ல நிலாவில் கொடி வைத்தார்கள் என்று சொன்னால் ஆ என்று பார்க்கிறீர்கள் நான் ஏன் செய்வேன் அப்பா அப்பா அந்த இல்லையப்பா சற்று கை தட்டக்கூடாதா நான் போட்ட மேக்கப் 2 மணி நேரம் தான் அப்பா தாங்க 5 மணிக்கே பட்டிமன்றம் ஆரம்பித்து விடுவார்கள் ஆண்டலூர் வீட்டிலே இறங்கி கார் எடுத்துட்டு வா என்று சொன்னீர்கள் அண்ணா நீ ஒருவர் தான் அப்ப கைத்தட்டி கொண்டே இருக்கிற என்னை போல் உற்சாகம் குறையாமல் இருக்கிறான் நீயும் பிளாக் ரோஸ் தானா என்ன மகிமையப்பா ஏன் சிரிக்க மாட்டீர்கள் கடைசி நேரத்தில் இந்த பட்டிமன்றத்தை வெற்றி பெற நான் என்ன சிரிப்பேன் தெரியுமா முந்தா நாள் மயிலாடுதுறை நேற்று எந்த ஊர் சென்றேன் என்று எனக்கே தெரியவில்லை பட்டுக்கோட்டையப்பா ஒவ்வொரு ஊராக சென்று கரிசோறு தின்ற எனக்கு ஊர் பெயர் மறக்கிறது நேற்று ஒரு தலைப்பு இன்று ஒரு தலைப்பு நாளைக்கு கதாநாயகியா வில்லியா நான் வில்லியா கதாநாயகா என்று எனக்கே தெரியவில்லை அப்பா தம்பி நான் என்ன செய்வேனப்பா சற்று கை தட்டக்கூடாதா ஏன் இப்படி என்னை விரக்தியாக பார்க்கிறேன் நானும் ஒவ்வொரு ஊராக சென்று நல்ல தலைப்பில் பேசலாம் என்றுதான் நினைக்கிறேன் சுற்றி பார்த்தால் 10 தலைப்பை தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் கேட்டால் திரும்பியே அதையே பேசுகிறாய் என்று சொல்கிறார்கள் நீ தலைப்பை மாற்றினால் நான் கருத்தை மாற்றப் போகிறேன் அதை மக்கள் உணர்கிறீர்களா இதை நீ யூடியூபில் போட்டு உனக்கு விளம்பரத்திற்கு ஏன் பேரை கெடுக்கிறாய் தென்னகத்தின் வாயாடி என்று என் கணவர் இப்போது வருத்தப்படுகிறார் ஒரு வாயாடியவையா நான் திருமணம் செய்து கொண்டேன் நான் வருத்து கொட்டுகிறேன் அதற்கு அவர் புரியவில்லை நான் வாய் பேசுவது மட்டுமா புரிகிறது உனக்கு இது புரிகிறதா தங்கமே நீ எல்லாம் தூக்கிய கெட்ஸ் புள்ளிங்கோ அது தொல்லிங்கோ சற்று கை தட்ட கூடாதா நான் இருவரும் நாளை திருநெல்வேலி செல்லலாமா நான் உனக்கு அல்வா தருகிறேன் அப்பா உனக்கு எத்தனை பேர் அல்வா கொடுத்தார்களோ அதனால் தான் நீ நடுவராக அமர்ந்திருக்கிற அல்வா வாங்காத நாங்கள் எல்லாம் அணிகள் நின்று புலம்பி ஐயா இப்பொழுது உனக்கு என்ன புரிந்தது கை தட்டுகிறாய் உனக்கு ஆரம்பத்திலிருந்து எதுவுமே புரியவில்லை நான் பேசிய பேச்சுக்கிட்டு நெஞ்சை பிடிக்கிறாய் நாளைக்கு நெஞ்சே அடைத்தாலும் அடைத்து விடும் இனிமேல் குடிக்காதே அப்பா அண்ணா ஏன் அசைகிறாய் உனக்கும் பனை மரத்து ஓரம் போக வேண்டுமா நீ சொன்னாலும் சொன்னாய் பனை மரத்து நாளைக்கு குதிரை காரணே பனைமரம் இருக்கிறதோ இல்லையோ தெரியல ஆனால் நான் போய்விட்டு வந்து விட்டேன் ஆனால் அந்த பனை மரத்தில் யார் நொங்கு பறிக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்பா சற்று உப்பாக இருந்தால் அது என் தப்பு இல்லையப்பா ஆயித்திர பத்திர கோத்திர நீயும் போய் பனை மரத்துல போத்துற போய்விட்டாயப்பா வந்த வேலை முடிந்ததா
நீயாவது போய்விட்டு வந்து விட்டாய். நடுவர் எழுந்து போக முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. அவர் அங்கேயே போய் விடுவார். எப்பா கேமராமேன், நீ சிரிப்பது தவறில்லை. ஐயா, திருமணத்தில் பல குடும்பத்தை கெடுத்தது பத்தாதா? போட்டாவை சாய்ந்து கொள்ளி எடு, போஸ் கொடுத்து எடு என்று எத்தனை குடும்பத்தை கெடுத்து நீ ஆசையை மூட்டி விட்டாய் தெரியுமா? இதையும் நீ கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டா நீ வாழ்க வளமுடன். இல்லை என்றால் என் குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அப்படித்தான். அதனால் தான் நான் யூடியூப்ல படம் எடுக்காதே என்று சொன்னேன். எடிட் பண்ணி போடுற மாதிரி தான் போடு, இல்ல நான் தேடி வந்து யூடியூப் சேனல்ல வந்து வெளுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏனப்பா குமுறுகிறாய்? உன் காலத்தில் அந்த வாய்ப்பே இல்லையப்பா. அந்த காலத்தில் திருமணம் செய்தீர்களே, பொண்ணு கழுத்தை இந்த பக்கம் திருப்பிக் கொள்ளும். நான் கட்ட மாட்டேன். தாலி கட்டிய கணவரை பார்க்க மாட்டேன். கணவரை பார்க்க மாட்டேன். 10 பிள்ளை பெற்றிருப்பார். நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம், எங்களை பார்த்து திட்டுகிறீர்கள். ஏனப்பா, நான் ஏன் தெரியுமா இவ்வளவு நேரம் இதையே பேசுகிறேன்? எனக்கு அடுத்த பாயிண்ட் தெரியவில்லையப்பா. இதையே வைத்து ஓட்டு விடலாம் என்று நினைக்கிறேன். யாரும் ஆகவே சொல்லவில்லையப்பா. என்னப்பா நீ எல்லாம் பக்கமாக எழுதி வந்து, அக்கா நான் 10 நிமிஷம் பேசவா, 20 நிமிடம் பேசவா என்று கேட்கிறார். நான் எல்லாம் ஒன்றுமே எழுதாமல் 1.5 மணி நேரம் பேசுகிறேன். அதற்குத்தான் காலமப்பா. நீ பக்கமாக படித்து தஞ்சாவூர் கல்வெட்டை பற்றி பேசுகிறாய். பேசப்பா. நீங்கள் அந்த காலத்தில் தஞ்சாவூர் கல்வெட்டை வெட்டினாலும் வெட்டினீர்கள், ஒரு கொத்தனாருக்கும் வேலை இல்லை. அவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டினால் எப்படியா பார்த்தது வேலை வாய்ப்பு கிடைக்கும்? நாங்கள் ஏன் தெரியுமா பாலத்தை கட்டுகின்ற பொழுதே திரும்பி போகும்போதே இடிந்து விழுகிற போல் கட்டுகின்றோம். கொத்தனாருக்கும் சித்தாளுக்கும் அடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. படித்த இன்ஜினியர்கள் பல பேர் இருக்கிறார்களே நாட்டிலே, அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்துக்காகத்தான் நாங்கள் அப்படி பாலத்தை கட்டுகிறோம் என்று உருட்டுகிறேன் என்றால் சற்று கைதட்டக்கூடாதா? என்னால் எப்படி வேண்டுமானாலும் பேச முடியும். என்னை அந்த காலத்துக்கு பேச சொல்லுங்கள், நான் இப்பொழுதே பேசுகிறேன் அப்பா. ஏன் தெரியுமா? நான் எல்லா தலைப்பிலும் பேசி பழக்கப்பட்டவர். ஏன் தெரியுமா? யார் எந்த தலைப்பில் பேசவில்லை என்று சொல்கிறார்களோ அந்த தலைப்பில் தான் நீ பேச வேண்டும் என்று எல்லா நடுவரும் என்னை மாட்டி விடுவார்கள். அதனால் நான் எல்லாருக்கும் தயாரானவன். பார்க்கக்கூடாதப்பா. இவ்வளவு நேரம் வசனம் பேசினா நம்மாலே சூப்பர்ரா தலைவா. ஒரு பேப்பர் பறக்கும். எதுக்கு கை தட்டக்கூடாதா? வெளியே வரல. வாரா நீ வாரா, கணவரம் தான் அங்கே நிற்கிறது, நீ போரா. உண்மையிலே சொல்லுமா? நாங்க எப்படி தெரியுமா இருக்கோம்? சொல்லுவா. ஃபாஸ்டான வலகங்க. எப்படிமா? ஃபாஸ்ட் வேர்ல்ட். நீங்க உட்கார்ந்து அக்கு வரைக்கும் பேசிட்டு யார் கேப்பா? நடுவர்களே, come on baby let's go and the bullet and the வேல என்னடா தடவுற பாட கேட்டீங்க? நல்லா கை தட்டி கொடுங்க. இசை கலைஞர்களுக்கு அற்புதமான இசை கலைஞர். சூப்பர். come on baby let's go and the bullet and the வேல பாடிக்கலாம் துயட்டு. come on baby let's go and the bullet and the வேல பாடிக்கலாம் துயட்டு. 2020 மச்சா இச்சாவல் தில்லாகுது, டோர்னமெண்ட் கம்மா ஓ திசே தில்லாகுது. come on baby let's go and the bullet and the வேல பாடிக்கலாம் துயட்டு. நீங்களா கேக்குறா புரியாதவங்க தான் தட்டப்படங்க. நீயா கட்ட நடுவர்களே உண்மையை சொல்றேன். ஓகேமா பின்ன பேசுமா. நான் கை தெரியா பட்டுச்சு. நீங்க பேசுங்க. யாரு நீ? உனக்கு நீ பீடியை குடிச்சிட்டா நீ கேட்கறதுக்கு நான் பாடணும். நீ முதல்ல அந்த பாட்டை கேட்டிருப்பியா? முதல்ல நடுவர்களே சொல்லுமா. ஒரு காலத்துல போட்டோ எடுத்தா அந்த காலத்து தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆயுசு குறைஞ்சிரும், நான் போட்டோ எடுக்க மாட்டேன் சொன்னீங்களா இல்லையா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. போட்டோகிராஃபருக்கு தெரியுங்க. புஷ்பா 2 பாத்துருக்கீங்களா? போட்டோ எடுக்கும் போதே கிஸ்குன்னு சத்தம் கேக்குதான்னு கேட்டா அதுதான் இந்த காலம். போட்டா எடுத்தா ஆயுசு போயின்னு சொல்றதுதான் அந்த காலம். அந்த காலத்துல உட்கார்ந்து சொன்னீங்கல்ல, உண்மையிலே சொன்ன போனா என்னைக்கு எங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்தார்களோ,
ஹிந்தி திரை இசை பாடல்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த என் தமிழக மக்களை தமிழ் திரையுலக பக்கம் திரும்பிய ஒரே பெருமை இந்த காலத்தை சேர்ந்த இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களை மட்டும்தான் சார முடியும். நாங்க அந்த காலத்தை பண்ணோம் எவ்வளவு பீலா விடுறீங்க நடுவர் அவர்களே. உண்மையை சொல்லுமா அந்த யார் நானா செம்ம மேக்கப் கலைஞ்சி என்னை செம்மன்னு சொல்றாரு. இதுல என்ன தெரியுது, நீ தெளிவா இல்லன்னே தெரியுது. நடுவர்களே இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, பெண்கள் நாங்க அந்த காலத்தை சாதிக்கல, நாங்க இந்த காலத்தை சாதிச்சோம், இவ்வளவு வாய் பேசுறோம், இவ்வளவு பண்றோம். நடுவர்களே எப்போதுமே நல்லதா வரவேற்க கத்துக்கணும். மஞ்சக்காமழக்காரனுக்கு பாக்கிறது பூரா மஞ்சளாத்தான் தெரியும். லைலா கண்ணு உனக்கு அந்த மஞ்சள் கூட உனக்கு தெரியாது. அதனாலதான் பொதாட்டி ஏங்கிற. நாங்க அவ்வளவு தூரம் குனிஞ்சு நிமிந்து கூட்டணும். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்த கஷ்டப்பட்டு 100 வயசு வரைக்கும் வாழ்றதை விட வசதியா இஷ்டப்பட்டு 50 வருஷம் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்றோம் இல்லையா? அதுல சந்தோஷம் இருக்கா இல்லையா? ஆத்திர பத்திர கோத்திர என்னத்த காதுல விட்டு ஆட்டுறன்னு கேக்குறேன். என்ன மாட்டுவ உங்களுக்கு அப்புறம் பேச விட்டது சந்தோஷம். நல்ல நடுவர், உண்மையிலே நடுவருக்கு நல்ல ஒரு கைது கொடுத்து பாராட்டுங்க. சில நடுவர் மட்டுமே பேசிட்டு பேச்சாருக்கு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. இவர்தான் பேச்சாருக்கு 1 மணி நேரம் கொடுத்துட்டு அவர் 10 நிமிஷம் பேசுறாரா? உண்மையிலே என்ன இல்ல இவனுக்கு மைக் தட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. பரவாயில்ல, நான் அதெல்லாம் அடங்க மாட்டேன். நடுவர் உனக்கு என்ன பாட்டு வேணும் சொல்ல? என்ன பாட்டு வேணும்? இப்ப அவருக்கு பிடிச்ச பாட்டு பாடவா? பாடிடு. ஒருவர் மீது ஒருவர் பிடிக்காது. உனக்கு என்னதான் பாட்டு வேணும்? யார கண்டுபிடிக்க சொல்ற? ஆத்தாடி பாத்தியா இல்லையா? அதான் புகை விடும்போதே தெரிஞ்சது அவரு யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் வருத்தத்துல புகை விடாது. அந்த காலத்துல உண்மையை சொல்லட்டுமா, குடிகார கணவனாக இருந்தாலும் கூட சமூகத்திற்காக பயந்து வாழ்ந்ததுதாங்க அந்த கட்டுப்பாடான அந்த பெண்கள். இன்னைக்கு ஏன் விவாகரத்து என்கின்ற ஒரு விஷயத்தை தாங்கிட்டு பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு அதே மாதிரி அடங்காத கணவன் இருந்தா நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும் சுதந்திரம் கிடைச்சது இந்த காலம். நடுவர்களே உண்மையை சொல்லட்டுமா, அந்த பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போறேக்கா. உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்தாருன்னா இனிமேல் திட்டாதீங்க. அவர் என்ன குடிச்சிட்டு வந்தாருன்னு ஐடியா எனக்கு தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. நீங்க அந்த பழக்கமே இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இல்லாம அவருக்கு அந்த வாடையே பிடிக்காதுங்க செந்தில் சார். ஆமா, அவருக்கு பிடிக்காது. பீர் குடிச்சிட்டு வந்தாருன்னா எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? எப்படிமா? செவ்வால வீட்டுக்குள்ள நுழைவிலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பீர் குடிச்சிட்டு வந்தா ஏப்ப விடுறதுலயே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? வாசப்படில கால் வைக்கும் போது அப்படின்னு வந்தா செவ்வால பீர் அடிச்சுட்டு வந்துருக்க அர்த்தம். சரி, கொஞ்சம் வசதியா இருக்கு, கொஞ்சம் எதையுமே கலக்காம ஹாட்டா அடிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கவேன், அது வாட்ல செவனே வீட்டுக்கு வரும். வேட்டி கிழக்க போவும், செருப்பு மேற்க போவும். டவுசர் எங்க போகும் நமக்கே தெரியாது. டவுசர் அது எங்க போகணும் தெரியாது. போட்டுதான் நமக்கு தெரிய போகுது. எங்க கை விட்டு வச்சு யாரு கேட்டா? அது வாட்ல தலைவாடியும் தேடாது, பாயும் தேடாது. அது வாட்ல அந்த ஆயிரத்தி பத்திர கொத்துற தவளை மாதிரி பல்லாக்க சாத்துரு. விடிஞ்சு கோழி கூவுதோ இல்லையோ, காக்கா பறக்குதோ இல்லையோ, நீ வாசல கூட்ட போறியோ இல்லையோ, செவ்வாழ காலையிலே எந்திரிச்சு தடவி பல்ல கூட விளக்காம அந்த நாத்தம் முடிச்ச வாயிலே போய் 1 லிட்டர் செம்பு தண்ணிய படன்னு உள்ள தள்ளுச்சுன்னா மச்சான் நைட்டு ஹாட்டா அடிச்சுட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சு வீட்லயே பிடிச்சு ஆத்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு நடுவர்களே உண்மையை சொல்லட்டுமா, அந்த காலத்துல காலரா நோயின்னு ஒண்ணு வந்துச்சு. அது என்ன நோயினே கண்டுபிடிக்க தெரியாம கால்ராணி பயந்து ஓடின காலம் அந்த காலம். ஆனால் இன்னைக்கு ஒரு 5 வயது சிறுவனுக்கு இதயத்தில் குறைபாடு இருந்த ஒரே காரணத்துக்காக எண்ணி 3 மணி நேரத்துல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் தனக்கு பின்னால் 10 ஆம்புலன்ஸ் புத்திசாலித்தனமா வர வச்சு எந்த டிராபிக் ஜாமே இல்லாம 3 மணி நேரத்தில் 5 வயது சிறுவனுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து ஒரு உயிரையே இன்னைக்கு இந்த மண்ணில வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா இந்த காலத்துல எதுக்குங்க மகிழ்ச்சி இல்லைன்னு எதுக்குங்க நீங்க சொல்றீங்க? சொல்லலாமா? இனிமேலு இந்த தலைப்புக்கு நீங்க பேச வரலாமா? நான் கேட்கலாமா? பேச வரக்கூடாது நடுவர்களே. எது தெரியுமா வாழ்க்கையில மகிழ்ச்சி? இந்த மாரியம்மா சொல்றா, வாழ்க்கையில நான் சாதிச்சேன், உயிரோட இருக்கும்போது சாதிக்கணும் சொல்றியே, அது அந்த காலம். ஆனால் நீ இறந்த பிறகும் கூட இந்த உலகை ரசிக்க வேண்டுமா? அந்த மாரியாத்தா உனக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்கா. என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கின்ற பொழுது உன் உடல் உறுப்புகளை எல்லாம் தானமாக எழுதுவேன். நீ இறந்த பிறகும் கூட இந்த மண்ணிலே மீண்டும் வாழலாம் என்று சொல்லி கொடுத்தது இந்த காலம். ஒரு காலத்துல என்ன பண்ணீங்க? மேல தெருவு, கீழே தெருவு, கிழக்கு தெரு, மேற்கு தெரு என்று தெருவாக பிரித்து வைத்து அழகு பார்த்தது அந்த காலம். ஆனால் இன்னைக்கு அடுக்குமாடு குடியிருப்பு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்தாலும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அட்டாச்மெண்டோட வாழக்கூடிய காலம் இந்த காலம் நடுவர்களே.
யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த காலத்துல நாங்க அதை சாதிச்சோங்கிறீங்கல்ல. ஒரு ஊர்ல யாரையாவது அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அந்த செவுட்டு குருசாமி இருக்கா பாத்தியா, அந்த நொண்டி மாரிமுத்து இருக்கா பாத்தியா, அந்த ஒத்தக்கடை சிவராஜா இருக்கா பாத்தியான்னு உடலில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நீங்கள் குறையாக சொல்லி வாழ்ந்தது அந்த காலம் நடுவர்களே. ஆனால் அவர்கள் யாருமே ஊனமுற்றவர்கள் அல்ல, மாற்று திறனாளிகள் என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் திறமை இருக்கிறது என்று சாதித்த நம்ம கபடி கிரிக்கெட் வீரர் தானே தடகள வீரர் மாரிமுத்து இந்த சேலம் மாவட்டத்துல நாங்க இருந்தாரு. சாதிச்சு காமிச்சமா இல்லையா? ஊனம் ஒரு தடையில சாதிச்சு காமிச்சமா இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கையில 1000 விஷயங்கள் இருக்குங்க. ஒரு காலத்துல ஒரு பொண்ணை 16 வயசுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ விதியின் வசம் அவர் கணவர் இறந்துட்டார்னா அந்த பொண்ணை கடைசி வரைக்குமே விதவையாகவே பார்த்து அவர்களை எந்த சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் அவர்களை ஒதுக்கி வைத்து பார்த்தது அந்த காலம். இன்னைக்கு இளம் வயதிலேயே உன் கணவனை இழந்து விட்டால் உனக்காக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளு, குடும்பமே ஒன்னா சேர்ந்து உறவுகளோட ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து வைத்து அவர்களுக்கும் கூட மறுவாழ்வு கொடுத்தது இந்த காலம் நடுவர்களே. ஒரு காலத்துல புள்ள பிறக்கலன்னா மலடின்னு சொல்லி எந்த நல்ல நிகழ்ச்சிக்கும் அவளை இல்லாம ஒதுக்கி வச்சு அவளை ஓரமா அழ வச்சது அந்த காலம். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? உனக்கு குழந்தையே இல்லைன்னு வருத்தப்படாத, செயற்கையாக கூட டெஸ்ட் டியூப் மூலமா ஒரு குழந்தை வரத்தை நீயும் சுமந்துக்கிட்டு நீயும் இந்த உலகத்தில் மகாலட்சுமியாக வாழலான்னு சொல்லி எல்லா வகையிலும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் நாங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு நாங்க யாருமே வருத்தப்படல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உண்மையிலே சொல்றாங்க, எத்தனையோ பெண் பிள்ளைகள் காலேஜ்ல படிக்கிற காலத்திலேயே போய் எஸ்டிடி பூத்லயும் சாதாரணமா உட்கார்ந்து ஒவ்வொரு லைப்ரரியிலையும் பகுதி நேரமாக வேலை பார்த்து தன் குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய எத்தனையோ பெண் பிள்ளைகளும் இளைஞர்களும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இளைஞர்களை வாழ்த்தி உயர்த்தி உச்சத்துக்கு கொண்டு செல்வது அந்த காலத்தை காட்டிலும் திட்டி திட்டி தீர்ப்பது வேண்டுமானால் அந்த காலமாக இருக்கலாம். குழந்தைகளுடைய புத்தியை தீட்டி வளர்த்து சிகரத்தை எட்ட வைப்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலமே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுகாரும் பொறுமையாக கேட்டு சுவைத்த என் உயிரினும் மேலான குதிரை காணும் ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக பேசினாய். 50 நிமிடம் மிக சிறப்பாக பேசிய அன்னலட்சுமிக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பலத்த கைதட்டலை பேசினால் இப்படித்தான் பேசினார். பத்து மணியை தாண்டி மணி 1 மணி ஆன பிறகு 1 மணிக்கும் அடித்த சரக்கு இன்னும் இறங்காமல் இருக்கிறது. அந்த சரக்கின் பெயரை கேட்டு மறவாமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எனக்கும் என்ன உண்மையிலேயே மிக அற்புதமாக மிக அழகாக பேசிய அன்னலட்சுமி அவர்களுக்கு பலத்த கைதட்டலை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி, மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது அந்த காலமா இந்த காலமா என்ற பட்டிமன்றத்தினுடைய 6 அறிஞர் பெருமக்களும் அவர்களுக்கு தகுந்த பாணியிலே மிகச் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இதில் ஆங்கே ஒண்ணு கிடையாது. இப்பதான் மைக் செட்டுக்கார் நம்ம மயிலுக்கே செட்டில் ஆயிருக்கிறார். அன்னலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடியோ லட்சுமி செட்டில் ஆயிருக்கு. இதுக்கு தான் அன்னலட்சுமி வந்து ஆடியோ லட்சுமி செட்டில் ஆயிடுச்சு. பாரு, ஆடியோ செட் பண்ணிருக்கிறீங்க. அட விடப்பா, அவரே பாவம் நிம்மதியா இருக்கிறவரை ஏப்பா. உண்மையிலேயே 6 பேர் அழகு. உங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் விட்டுரு. ஏன்னா அதெல்லாம் கட் பண்ண முடியாது. அந்த செட்டில் ஆயிருக்கு. இப்ப மனிதன் எங்கெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்த 6 பேர் பேசினாங்கல்ல. இப்ப நாம ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லணும்லமா? மணி என்ன மணி 1 ஆயிடுச்சாப்பா? சரியாக 3.25 மணி நேரம் ஆச்சு. ஒரு கிராமத்தில் தமிழை கேட்பதற்கு 3.25 மணி நேரம் கழித்தும் இவ்வளவு பொதுமக்கள் அமர்ந்து கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் சிறப்பாக பேசிவிட்டோம் என்ற எண்ணம் ஒரு துளியும் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் சிறப்பாக ரசித்ததால் தான் எங்களால் பேச முடிந்தது. அந்த ரசிப்புக்கு எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஆடல் பாடல் இல்லை, ஒரு பேச்சு கலையை அது இன்னும் ரசிக்கிறான். தமிழ் மீது கொன்ற ஆர்வம், அவ்வளவுதான்.
உலகம் வந்து எங்கெல்லாம் வளர்ந்தாலும் எப்படி வளர்ந்தாலும் சரி, தமிழை கேட்க நான் முதலே சொன்ன பாத்தியா, தமிழ வெடி வரைக்கும் பேசினா கேட்கலாம். இப்போ 6 பேர் பேசியாச்சு, இல்லை தீர்ப்பு சொல்லணும் என்ன சொல்லிட்டு இறங்கினேன், வேணா செல்வத்துக்கு கூட சொல்லிடலாம், தீர்ப்பு அடுத்த வருஷம் சொல்லலாமா அப்படின்னு. சொல்ல முடியாது, உனக்கு இதே வேலையா போச்சு அப்படிம்பீங்க. எப்பா பாரு சொல்லலாமா சொல்லாம சொல்லிட்டு போய அப்படின்னு. அப்போ ஏதோ ஒன்று சொல்லிடுவோம் அப்படின்னா, அந்த காலம் நல்லா தான் இருந்து சேர்ந்துங்க, இந்த காலம் நல்லாத்தே இருக்குது, இனி எந்த காலம் நல்லாத்தே இருக்கு, இது பூசோத்தலை, இனி எந்த காலம் நல்லாத்தே இப்ப இருக்கு அப்படின்னு இறங்கினா இதுக்கு இருக்கிற ஏழை 3/4 மணி நேரம் குறை வச்சுன்னு கேட்பாங்கல்ல. அதனால ஏதோ ஒன்று சொல்லு. என்னுடைய பார்வையில் என்ன தோணுதுன்னா, இவங்க 6 பேர் பேசுதுன்னா அந்த காலம் என்பது வேறு. கடைசி அன்னலட்சுமி சொன்ன ஒரே ஒரு செய்தி புரிஞ்சு, அன்றைய காலத்தில் வந்து கணவன் இழந்து விட்டால் மனைவி என்பது உடன்கட்டை ஏறணும். மனைவி புருஷன் சேர்த்துட்டா பொண்ணாட்டு உடன்கட்டை ஏறுறான்பா. 5 நிமிஷம் அமைதியை குறைய அந்த கிளம்புறைய போய் மத்த அவங்கள மாதிரில நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆமா, தன் துணை இழந்த பெண்ணை வெகு தூரம் நிற்க வைப்பார். ஒரு பழைய பாட்டு இருக்கு, தன் துணை இழந்த பெண்ணை வெகு தூரம் நிற்க வைப்பார். அப்படின்னா புருஷன் செத்துட்டா அந்த பெண்ணை வந்து நல்ல எந்த விஷயத்துக்கு முன்னாடி கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, பெண்ணடிமை. ஆனால் இந்த பெண்ணடிமை ஒளி அன்னைக்கு என்ன சொன்னார், மகாத்மா காந்தி தான் ஒரு செய்தி பதிவு பண்ணார். இந்த நாடு விடுதலைக்காக போராடின பொழுது ஒரு பெண் போய் கேட்டாங்க, குழந்தையை தூக்கிட்டு போறா, மகாத்மா காந்தி சந்திக்கிறா, ஐயா நீ நாட்டுக்காக போராடுறீங்க, உங்களை நான் பார்க்கணும் அப்படி சொல்லுமா என்ன வேணும்னு. அந்த அம்மாவை முந்தானில முடிச்சு வச்சிருந்த காலனாவை எடுத்து மகாத்மா காந்தி கையில கொடுத்துதான். என்னம்மா காலனா கொண்டாந்து கொடுக்குறியே, இந்த காசு என்ன அப்படின்னா, என் குழந்தைக்கு பால் வாங்க வச்சிருந்த காசுங்க அப்படின்னு மகாத்மா காந்தி கேட்டாரா. பச்சிலம் குழந்தைக்கு பால் வாங்க வைத்த காசை என்னிடம் தந்து விட்டு அந்த குழந்தையை பட்டினி போடுவியா அப்படின்னு. அப்ப அந்த தாய் சொன்னாலா, என் குழந்தை வேண்டுமானாலும் ஒரு நாள் பட்டினியாக இருக்கலாம், இந்த காலனா இந்த நாட்டின் விடுதலைக்காக போராட உங்களுக்கு உதவட்டும் என்று சொல்லி எத்தனையோ குழந்தைகள் எதிர்காலத்தில் பசி இல்லாமல் வாழும் என்று உதவட்டும் சொல்லி சொன்ன போதுதான் காந்தி வாங்கி அந்த காலனாவை அவருடைய வேட்டில முடிஞ்சு வச்சுட்டாரா. இது காப்பு அல்ல, வெள்ளைக்காரனுக்கு நான் கொடுக்கும் ஆப்பு என்று அந்த முடிஞ்சு வச்சு அவர் சொருகி வச்சாரா. இதுதாங்க பெண்ணுடைய அந்த உணர்வு. தெரிஞ்சதா தான் நாம வாழ்ந்திருப்போமே, தெரியாதனாலதான் இன்னும் வரி கட்டிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆமா, அன்றைய காலத்துல பெண்ணடிமை இருந்தது, பெண்ணடிமை இருந்தது இல்ல. இன்னைக்கு அது இருக்குதா? கிடையாது. இன்னைக்கு எல்லா துறையிலும் பெண் வளர்ந்துருக்காங்க சொன்னாங்கல்ல. அன்னைக்கு அந்த காலத்துல மாமனார் மாமியா அப்படின்னு அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய என்னமோ இந்த நாட்டுக்கு கவர்னர் மாதிரி நினைப்பு, கலெக்டர் மாதிரி நினைப்பு. ஏய் அடி மாமியாக்கு. ஆனா மாமியா இப்ப இல்லைங்க, குறைஞ்சிருச்சுங்க. அந்த காலத்துல பல வீடுகளில், நான் யதார்த்தமா சொல்லிட்டு இருக்கிறேன், மேடைக்கான செய்தி அல்ல, ஒரு காலங்களில் பல ஊர்களில் பல வீடுகளில் மாமியால் மருமகள் சண்டையில் பல வீடுகளில் ஸ்டவ் வெடித்ததாக நாம் எத்தனையோ செய்தி படித்திருக்கிறோம். வீட்டுக்கு வந்த மருமகள் செத்துட்டா ஒரே பதில், ஒரே செய்தி, ஸ்டவ் வெடித்து மருமகள் கொலை, சாவு. பெண் அடிமைத்தனம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லா துறையிலும் பெண்கள் தன்னை முன்னோக்கி 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 தன்னையும் உயர்த்தி கொண்டு தன் குடும்பத்தையும் உயர்த்திக்கூடிய வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த காலத்தில் மட்டும்தான் சாத்தியமாகிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வரலாற்று செய்தி. இன்னும் நீங்க எல்லாமே கிண்டல் அடிச்சீங்க, இன்னைக்கு என்னையா பாட்டு. ஆமா, ஏனை கொடுத்து வச்ச பாரு, அது என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஆகி போச்சு, வேற வழி இல்லை. நீங்க எப்ப பாரு இந்த காலத்துல எல்லாம் முடிஞ்சு சினிமா பாட்டையும் எடுத்துட்டு வர்றீங்க. என்னையா பாட்டு இந்த காலத்துல இருக்கிறீங்க, அன்னைக்கெல்லாம் நாங்க எப்படி எழுதுன்னு தெரியுமா? நீங்க என்ன எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்க? நாங்கெல்லாம் எப்படி எழுதிக்கிறோம், எப்படி எழுதுறீங்க? பேனாவில் தான் எழுதி, மையத்தோடு எழுதிங்க, நீங்க எச்சை தொட்டு எழுதுனாங்க, எல்லாம் பேனாவில் தான் எழுதுனீங்க. ஆமா, எழுதுறது இந்த காலத்துல. அந்த காலத்துல அருமையான பாட்டு, காதல் பாட்டு எழுதுனா, சமுதாய பாட்டு எழுதுனா. இன்னும் ஒரு செய்தி பதிவு பண்ற பாருங்க. இந்த தேசம் இல்ல, நமது தொப்புள் கொடி உறவான
இலங்கையிலே வாழக்கூடிய தமிழனும் தமிழச்சியும் தன் நாட்டினுடைய விடுதலைக்காக தன் தேசிய கீதமாக ஒரு பாடலை இன்றைய காலத்து கவிஞன் எழுதினான் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய பவானியை சேர்ந்த ஆபாவானன் எழுதினான் என்று சொன்னால் அது இந்த கால கவிஞனுடைய சாதனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியுமா கேட்கிறேன். எழுதினானுங்க விடுதலை அவனை போட்ட அந்த தேசியம் வச்சுட்டான். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? வாழ்வில் சுமை என நினைத்து தாயின் கனவை மறக்கலாமா? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் யுத்தங்கள் சாகட்டும், கொள்கை மாறலாமா? அடுத்த வரி எழுதுறோம் பாரு. விடியலுக்கில்லை தூரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம், இன்னும் கண்ணில் ஏன் இந்த ஈரம்? உரிமை இழந்தோம், உணர்வை இழந்தோம், உடமை இழக்கலாமா? அது இந்த காலத்து கவிஞன் கொடுத்த பாட்டுங்க. சும்மா எப்ப பாருங்க தேசத்துக்காக பாடல் எழுதி நாங்க மாதிரி எழுத முடியுமா? இன்னைக்கு காலத்துக்கு ஊ சொல்றியான்னு எழுத முடியும். உரிமையை கேட்கவும் பாடல் எழுதக்கூடிய கவிஞனும் இன்னைக்கு இருக்கிறான். தயவு செய்து புரிஞ்சுக்க. எப்ப பாரு இந்த காலத்தை நீ கிண்டல் அடிக்க வேண்டான்னு சொல்லு. இவங்க எல்லாம் நகைச்சுவைக்காக என்ன வேணாலும் பேசுறங்க வேறங்க. ஆனால் நகைச்சுவையோடு மட்டும் இந்த மேடை முடிந்து விட்டால் ஏதோ சிரிப்பு மன்றமாக மாறிவிடும். அதனால் தான் நான் சிரிப்பு மன்றத்தை சிந்தனை மன்றமாக உங்களிடம் விதைக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்க. அதற்காக இந்த காலத்தில் மகிழ்ச்சி என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. இவங்கெல்லாம் சொன்னாங்க வரீங்க, இதெல்லாம் இந்த காலத்துடைய மகிழ்ச்சி. ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒருபோதும் மறுப்பு கிடையாது. காதல் பாட்டு, சமூக பாட்டு இல்லையா? சும்மா ஒரு பாட்டை பிடிச்சுக்கிறது. அது மட்டும்தான் பாட்டேன், அதான் காதல் பாட்டேன். எத்தனை பாட்டு? தலகோது இளங்கோது பண்ணு. அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொல்லக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொல்லக்காரியானாயே, எதை வச்சு ஏன் நெஞ்ச நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் ஜீதயத்தை திருடி புட்ட உன் விழிகள் ஈட்டியோ. இது பாட்டா இல்லையா? இந்த காதல் பாட்டுல என்ன ஆபாச கட்டி ஏதோ ஒரு பாட்டை வச்சுக்கிறது. அதே ஆத்திர பக்தர என்னமா கோத்தர என்னமா வச்சுட்டு விடுறது. என்னங்க பண்ணாரி அம்மா, இவருக்கு என்ன தோணுற? பங்காளி பங்காளி உனக்கு ஒரே மேட்டர் தான் பங்காளி, உனக்கு ஒரே மேட்டர் தான். உனக்கா அந்த காலத்துல இருந்து பாட்டு ஒன்று சொல்லிட்டான், புரியுதா? அதுதான் இவர் அவர் மன சிந்தனை பிடிக்க தெரியும். இப்போ அவர் மைண்டு பூரா வேற இருக்குது. அவர் அப்படி இந்த வாணிஸ்ரீ மாதிரியே நம்ம லைஃப் அமைஞ்சா நல்லா இருக்க வேண்டிய அப்படித்தானே யோசிக்கிறேன். ஏன்னா அந்த மைண்டை அடிச்சு ஏற்றியாச்சுன்னா ஏன் ஏன்னு ஏதுன்னு அது மாதிரி இருக்கு. தல்லா மாதிரி அப்படி அப்படி அன்றைய இன்றைய காலத்துடைய சிந்தனையும் காதலும் சினிமாவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதற்காக அந்த காலத்தை ஒதுக்க முடியாது. அந்த காலத்துடைய விதைகள் தான் இந்த காலத்திலே இருக்கிறது. சுருக்கமாக ஒரு வரியிலே பதிவு செய்கிறேன். அந்த காலம் இந்த காலம் என்பதுக்கு ஒரே பதில் தான். இந்த காலம் எல்லாம் ஆலமரத்துடைய விழுதுகள் மகிழ்ச்சியாக நிழல் தருகிறது. ஆனால் அந்த விழுதுகளை தாங்கி இருக்கக்கூடியது அந்த கால ஆலமரத்துடைய வேர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய உறவுக்குள் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அன்றைய உறவுகள் அதை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள்
ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஆனந்தமி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. இந்த உறவுகள் அன்றைய காலத்தில் இருந்தாலும் அன்றும் இன்றும் இரண்டுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் எது நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால், பாட்டி அன்று கதை சொன்னால் அது நினைவில் இருக்கிறது. இன்றைய காலத்தில் பாட்டி என்பவளே ஒரு கதையாக மாறிவிட்ட காரணத்தால் பாட்டியின் கதை கேட்கின்ற இந்த காலம் மகிழ்ச்சி, அந்த காலம் மகிழ்ச்சியாக இருந்தது. பாட்டியை தயவு செய்து கதையாக்கி பார்க்காதீர்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி அன்றைய ஆழம் வேர்கள் தான் நிறைவான மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அழைத்து பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய அத்தனை பேர்களுக்கும், செல்வம், கௌதமன், அனைவருக்குமே யாராவது பெயர் விடுவிட்டிருந்தால் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, என்னதான் சொன்னாலும் மகிழ்ச்சியோடு வாழுங்கள், திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று சொல்லி, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி பிரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.